Hey, congratulations for everyone who passed, Ra. So we'll start alphabetical wise ல போலாமா மார்க் வைஸ்ல போலாமா ஹையஸ்ட்ல இருந்து லோயஸ்ட் கபிலா என்ன சொல்ற ஆல்பபெட்டிக்கலா போலாமா சரி ஓகே ஓகே பிளஸ்லின் சார் சூப்பர்ரா எவ்வளவு ஆக்சுவலி நீ எவ்வளவு எக்ஸாம் எழுதும்போது எவ்வளவு எதிர்பார்த்த 240 கிட்ட மாதிரி எதிர்பார்த்தேன் சார். வெரி குட்ரா 240 எதிர்பார்த்து 260 நம்ம வச்சு டெஸ்ட்ல எல்லாம் எவ்வளவு மார்க் வாங்கி இந்த ஆவரேஜா அந்த லாஸ்ட் ரெண்டு டெஸ்ட்ல எல்லாம் ஆவரேஜா அந்த ரேஞ்சா 240 230 வரை வந்துச்சு, 250 வந்துருக்கு சார். அந்த மாதிரி இருந்துச்சு. வெரி குட்ரா வெரி குட்ரா சி இப்ப புரியுதா உனக்கு உருப்படியா காப்பி கீப் அடிக்காம டெஸ்ட் எழுதி நேர்மையா இருந்தா நம்மகிட்ட பாஸ்னா பாஸ். ஆமா சார், அதே மாதிரி தான் சார் வந்துச்சு மார்க். நம்ம டெஸ்ட்ல என்ன மார்க் வந்துச்சோ அதே மாதிரி இருந்துச்சு. ஓகே இன்னும் என்ன இப்போ இன்டருக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபவுண்டேஷன்ல சின்ன தப்பு என்ன பண்ணிருப்போம்னா வீட்லயே உட்காந்து டெஸ்ட் எழுதியிருப்போம். டெஸ்ட்டுக்கு மட்டும் சொல்றேன், இன்டருக்கு யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ பிளேஸ். whenever you are writing test you have to go to that place and write test and பிளேஸையும் மாத்திட்டே இருக்கணும், ஒரே பிளேஸ் வச்சுக்க கூடாது. அண்ட் வீட்டை டெஸ்ட் எழுதுறதை கம்மி பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ யூ ஃபைண்ட் சம் லைப்ரரி ஆர் சம்திங் எல்ஸ். சார் அது தூரமா இருக்குது, சோம்பேறிலாம் பண்ணாத, சோம்பேறித்தனம்லாம் பண்ணாத. டெஸ்ட்னா அதுக்கு போயிரு, சாப்டர் வைஸ் டெஸ்ட்டுனா கூட நீ போயிருந்தா நான் சொல்லுவேன். வீட்டில் உட்காந்து டெஸ்ட் எழுதாங்க, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வாங்க. ஐயோ வீட்டில் வெளில போனால் டைம் ஆகும், வேர்த்து கொட்டும், அந்த மாதிரிலாம் டோன்ட் திங்க். இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னுமே நல்ல மார்க் வாங்குவீங்க இன்டர்ல, சரியா? ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, நீ வந்து சின்சியரா படிச்ச. நீ எல்லாம் டே ஒன்லேருந்தே யூ ஆர் சின்சியர் சிகாமணி. ஸோ யூ கிளியர்ட் வித் வெரி குட் மார்க்ஸ். ஓகே அண்ட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணடா நீ எல்லாம். கம்மி மார்க் வந்தாலுமே திருப்பி ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு நல்ல மார்க்ஸ். எதிர்பார்த்த மார்க்கோட 20 மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னா அது பெரிய விஷயம் தானே. ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, கங்க்ராச்சுலேஷன். உங்க அம்மா ஆஃபீஸ் போயிருப்பாங்க, ஸோ உங்க அம்மாட்ட அப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்ணி கூட நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஓகே சார், சரியா? ஆல் தி பெஸ்டா, சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே அடுத்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தனஞ்சய ராஜன். சார் டேய் கலக்குன்னு கலக்கிட்டடா, சூப்பர் மார்க்டா. 294 இஸ் நாட் அ ஸ்மால் மார்க். 294 வெரி குட் மார்க். அதுவும் மேக்ஸ்ல 92ன்றதெல்லாம் பிச்சு மேஞ்சிட்டேன்னு சொல்லலாம். ஸோ வெரி 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 குட் மார்க்ஸ்டா. ஸோ என்ன சொல்றது, அதாவது இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 280 எடுத்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும். 280 நல்லா படிக்கிற பசங்க 280 எடுக்கணும், ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க 320 எடுக்கணும். இதான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ உன்னெல்லாம் அந்த 280 ரேஞ்சில் தான் நான் வச்சிருந்தேன். யூ காட் 14 மார்க்ஸ் அடிஷ்னலி. பட் ஐ நெவர் தாட் யூ வில் கெட் லைக் 92 எல்லாம் மேக்ஸ்லாம் நினைச்சு பார்க்கல. அக்கௌண்ட்ஸ்ல கம்மி ஆயிட்டேன். எனக்கு அக்கௌண்ட்ஸ்ல ஐ தாட் யூ வில் கெட் சம்வேர் அரௌண்ட் 68 to 75. அந்த அங்க கம்மியான மார்க் உனக்கு இங்க வந்துருச்சு. ஓகே ஸோ வெரி குட்ரா, சந்தோஷமா இருக்கு. எங்க பேரண்ட் எங்க பக்கத்துல இருக்காங்களா? குட் மார்னிங் சார். மேடம் இவன் நல்லா படிக்கிற பையன்றது நமக்கு டே ஒன்லயே தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அவன் வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கான் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? இதே மாதிரியே இன்டர்வியூ படிக்கணும், கண்டினியூ பண்ணி நல்லா படிக்கணும். ஆல் தி பெஸ்ட் மேடம். யா அடுத்தது தன்யா. கேக்குது. ஸோ தன்யா கங்க்ராச்சுலேஷன். ஓகே அதாவது எவ்வளோ தொடர்நடிங்க இருக்கக்கூடாது அப்படின்றது வேர்ல்டே உன்னை பார்த்து கத்துக்கலாம். ஓகே கிளாஸ்ல எல்லாம் 50 பேர் அடிச்சாலும் தாங்குற சக்தி உனக்கிட்ட இருந்தது. சி த ப்ராப்ளம் இஸ் எய்தர் நம்ம ஜெயிச்சே ஆகணும், நம்ம பெருசா ஜெயிக்கணும்ன்ற ப்ரெஷரை நீயோ மேல போட்டு இருந்திருக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன்றத சி ஆப்வியஸ்லி நல்லா படிக்கிற பொண்ணு மேல எக்ஸ்பெக்டேஷன் வைக்க தான் செய்வாங்க. யார் தான் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டாங்க? எல்லாருமே உன் மேல அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம். அதுவே உனக்கு ஒரு ப்ரெஷரா மாறிடுச்சு. இது எப்படின்னா இந்தியா வந்து எல்லாத்துலயும் வின் பண்ணி ஃபைனல் வரைக்கும் போச்சு தெரியுமா? அந்த மாதிரி ஏப்பா நாங்களே உங்க மேல இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிடலையப்பா, ஆனா நீங்க தம்சம் பண்ணி நீங்களே எக்ஸ்பெக்டேஷன் ஏத்தி விட்டீங்கன்ற மாதிரி நீயா சூப்பரா எக்ஸ்பெக்டேஷன் ஏத்தி விட்ட. சோ இன்னைக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து கொஞ்சம் கம்மியாகும் போது கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யுது. சோ அதுக்கெல்லாம் நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. பட் எஸ் வி ஆர் ஹாப்பி தட் யூ காட் குட் மார்க்ஸ் அண்ட் பாஸ்ட்.
பட் எஸ் திஸ் இஸ் நாட் தி பெஸ்ட் மார்க். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது பெஸ்ட் மார்க் கிடையாது. இது தன்யாவோட மார்க்கே கிடையாது. பட் ஓகே, நீ ஃபர்ஸ்ட் டே நீ அடிச்ச கூத்து இருக்கே அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி, உங்க அக்கா என்கிட்ட பேசி அதுக்கப்புறம் நான் உன்னை கன்சல்ட் பண்ணி இது எனக்கு பயமாயிடுச்சு. என்னடா இது படிக்கிற பசங்களுக்கே இது ஏன்டா இது நடக்குது? இதேதான் நடந்துச்சு ரக்ஷனாக்கும். போன வருஷம் ரக்ஷனாக்கு இதே மாதிரிதான். எக்ஸாம் முன்னா நாள் ஓன்னு எக்ஸாம் ஹால் அன்னைக்கு அவளே அழுக. அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு என்னதான் படிச்சதாலும் மறந்து போயிடும், கான்ஃபிடன்ஸ் போயிடும், பிளாக் அவுட் ஆயிடும். அது வரும். அது ஒரு என்ன சொல்றது? அந்த அந்த ப்ரெஷர் எடுத்துக்காம கூலா ஹேண்டில் பண்ணணும். நமக்கு தெரியாத ஒண்ணு இருக்கா? சம்டைம்ஸ்னா டிஃபரெண்டான ஆட்டிடியூட் காட்டணும். எக்ஸாம் கிட்டக்க வரும்போது, நமக்கு தெரியாதுன்னு ஒண்ணு இருக்கா? இந்த பசங்க கூட எல்லாம் சேர்ந்து நம்ம எக்ஸாம் எழுதணுமா? அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துடணும் எக்ஸாம் கிட்ட வரும்போது. நீ அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஆட்டிடியூட்ல படிச்சினா வேலைக்கு ஆகாது. எக்ஸாம் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த ஆட்டிடியூட் வந்துடணும். அப்போதான் வந்து உனக்கு எக்ஸாம் அந்த அந்த ப்ரெஷருக்கு இந்த ஆட்டிடியூட் இருந்தா தான் ஃபேஸ் பண்ண முடியும். சோ அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோ. இந்த மார்க் நினைச்செல்லாம் வருத்தப்படாத இனிமே. அவ்வளவுதான், பாஸ் ஆயாச்சு. இனிமே வந்து ஐயோ நான் 350 எதிர்பார்த்தேனே, 340 எடுத்த எதிர்பார்த்தேனே, 240 தான் வந்துச்சு அப்படிலாம் யோசிக்க கூடாது. ஓகே, லீவ் இட். மார்க் யூ ஃபர்கெட். இன்டர்ல ட்ரை டு கெட் ரேங்க். அவ்வளவுதான். திருப்பி போராட ஆரம்பிக்கலாம். சரியா? இன்டர்ல நீ வீட்ல உட்கார்ந்து டெஸ்ட் எழுதாத. ஓகே சார். ஓகே, கோ டு a uncomfortable zone and write test. ஓகே சார். சரியா? நீங்க எல்லாம் வந்து ஆன்லைன்லயே இவ்வளவு சாதிச்சிட்டீங்க. ஓகே, அதனால நம்ம வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ப்ராப்பர் ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் செட் ஆயிடுச்சு. ஓகே, ஆன்லைன் கிளாஸ்னா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் டெஸ்ட் எழுதலாமே. இன்டர்ல நம்ம தம்சம் பண்ணிடலாம். ஓகே சரியா? அடுத்தது திவ்யா. சார் குட் மார்னிங் சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். ஓகே, நம்ம எப்படி நான் உங்க கூட தனியா ஒரு இன்டர்வியூ பண்ண போறேன். சரியா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க கூட ஒரு இன்டர்வியூ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் 3 மார்க்ஸ் எடுத்தவங்க கூட மேக்ஸிமம் இன்டர்வியூ பண்ணுவேன். சோ உங்க கூட தனியா ஒரு இன்டர்வியூ பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி எஸ், கெட்டிங் 325 இஸ் நாட் அ நார்மல் மார்க். 97லாம் வாங்கி வச்சிருக்கேன் எக்கனாமிக்ஸ்ல. அது என்ன ஸ்டேட் போர்ட் சப்ஜெக்ட்? அது சார் அட்டெண்ட் பண்ணது 99 அட்டெண்ட் பண்ணேன் சார். எனக்கு கன்ஃபார்மா 90 பிளஸ் வந்துரும், 95 பிளஸ் வந்துரும் தெரியும் சார். அவ்வளவு ஈஸியா தான் சார் இந்த மாதிரி. இதுல நீ எவ்வளவு எதிர்பார்த்த? எதுல மார்க் கம்மியா வந்துச்சு? லால மார்க் கம்மியா வந்துச்சா? இல்ல சார், லா தான் சார். பயமா இருந்துச்சு சார். லா தான் எனக்கு ஒரு 10 மார்க்ஸ் கிட்ட டவுட்டா இருந்துச்சு சார். நம்ம இங்க ஃபுல்லா எழுதினாலே மார்க் வராது, இங்க 10 மார்க்ஸ் டவுட்டா வேற இருக்கே, அவ்வளவுதான் போச்சு போல அப்படின்லாம் நினைச்சேன் சார். பரவாயில்ல சார். 62 வந்து கடைசியில ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் எதிர்பார்த்தது இதுதான் சார். லால சரி ஓகே 60 வந்துரும் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு. எல்லாமே எதிர்பார்த்தியா? அக்கவுண்ட்ஸ்ல 80 வந்துரும்னு நினைச்சியா ஃபர்ஸ்ட் டேவே? அக்கவுண்ட்ஸ்ல சார் 75 வந்து 75 பிளஸ் அம்மா மார்க் கொடுத்தாங்க சார். ஓகே, அப்ப நீ எதிர்பார்த்ததோட ஒரு 5-6 மார்க் எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு உனக்கு ஓவரால்ல. எஸ் சார். 300 வரும். நான் ஒரு குறைச்சு நானே போட்டு கூட பார்த்தேன் சார். 325 கொஞ்சம். அப்போ நவம்பர் டிசம்பர்ல கிளாஸ் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் வாங்கின ஆவரேஜா? 280 270 290 வரையும் போவேன் சார். அப்புறம் மறுபடியும் கீழே வந்துரும். அப்படியே போய் வரும் சார். சரி, அப்ப அதோட நல்ல மார்க் தான் வாங்கியிருக்க. எஸ், குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர், ரொம்ப ஹாப்பி மேடம். தேங்க் யூ. அடுத்தது இலக்கியா. சார். ஹாய். ஹாய் சார். லால கரெக்ட் 40 மார்க் போட்டு சரி போ பொழைச்சி போ இன்டர் கிளம்பி போ அப்படின்ட்டு எப்படி பாரு 40 மார்க் எக்ஸாக்டா வாங்கியிருக்கேன். சார் பிசிஆர்ல 30 பிளஸ் வரும் தெரியும் சார். லால ஒரு 10-12 மார்க் எப்படியாச்சும் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சார் எழுதி முடிச்சிட்டோன்னே இருந்துச்சு. அப்படிலாம் இருக்க கூடாதுல்ல. இவ்வளவு கஷ்டப்பட்டு லா படிச்சோம். இப்படி எல்லாம் நீ 10-12 மார்க்லாம் நான் என் மூஞ்சிய கொண்டு எங்க வச்சுக்கிறது சொல்லு? இல்ல சார், எழுதுனதெல்லாம் எழுதுனேன் சார். ஆனா அது வரைக்கும் அப்படின்ட்டு இருந்துச்சு சார். சரி ஓகே. என்டர்ல 55 மார்க் வாங்க வச்சிடுறேன், கவலைப்படாத. 55 குறைஞ்சு நீ லால மார்க்கே வாங்க மாட்டேன். நான் சொல்றது கிளாஸ் டெஸ்ட்லயே சொல்றேன். என்ன சார் இவ்வளவு சப்பையா இருக்குது, ஏன் இன்டர் கொண்டு போய் ஃபவுண்டேஷன்ல வைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? அதனால ஃபவுண்டேஷன்ல உங்களுக்கு அந்த அதான் ஃபவுண்டேஷன் கிடைச்சிருச்சு. நம்ம பில்டிங் கட்டணும். சரியா? நீ எல்லாம் இன்டர் வரலன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்திருப்பேன். ஓகே, நான் யார் கூட பேசுவேன், யாரை கலாய்ப்பேன் சொல்லு?
யார கூப்பிட்டு திட்டுவேன் நானு? எனக்கே போர் அடிச்சிட்டு இருக்கும். எனக்கு 2, 3 பேர நான் இன்டர்ல எதிர்பார்த்தேன். ஓகே. அதுல நீ ஒரு கேரக்டர். அது அது எனக்கு வேணும். என் கிளாஸ் இன்டராக்டிவா இருக்கணும்னா இந்த அருணிஸ்ரீ எல்லாம் இல்லன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் செம்மையா போர் அடிக்கும். நான்லாம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கிளாஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணு குறையுதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இப்ப நல்ல என்டர்டைன்மெண்ட் கிடக்குது. இந்த தீபாவளி சூப்பரா போகுன்ற மாதிரி இருக்கும் அருணிஸ்ரீ எல்லாம் வந்ததுக்கு அப்புறம். குட், கங்க்ராச்சுலேஷன். அடுத்தது அருணிஸ்ரீ அடுத்த ஆல்பபெட்லயே வந்துட்டாயா? சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. தேங்க்யூ சார். இன்னும் நல்ல மார்க் எடுத்துக்கணும். அக்கார்டிங் டு மீ யூ ஆர் ஷார்ட் பை 15 மார்க்ஸ். சரிங்க நீ சார். எவ்வளவு எதிர்பார்த்த? நான் ஒரு 230, 20 அந்த ரேஞ்ச் தான் சார் எதிர்பார்த்தேன். அது ரெண்டுத்துக்கும் நடுவுலயே வந்துருச்சு. ஆமா, அப்ப நீ எதிர்பார்த்த மாதிரி தான் வந்திருக்குது. இன்னொரு 10-15 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் வாங்கிருக்கலாம். பயந்துட்டியா என்னன்னு தெரியல எனக்கு. சார் இல்ல சார், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செகண்ட் கொஸ்டின் போடலான்னு போட்டேன். பிஆர்எஸ் நல்லா வந்துருச்சு, டேலி ஆகல பேலன்ஸ் ஷீட். அடுத்து பேலன்ஸ் ஷீட் இருக்கிற கொஸ்டினா போட்டேன், அதுவும் டேலி ஆகல. அதுக்கப்புறம் ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு அப்படியே. டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்கியா? கண்டினியூ பண்றியா? இல்லைங்க சார், நடுவுல கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுமா? ஆமாங்க சார். ஒழுங்கா திருப்பி படிக்க ஆரம்பிக்கணும். இன்டர்ல எல்லாம் படிக்க டைமே இருக்காது. ஆனாலும் நீங்க படிச்சே ஆகணும். எஸ் சார். பொது அறிவு இல்லன்னா சிஐ என்ன பிரயோஜனம்? கரெக்ட் தாங்க சார். சரியா? எஸ் சார். வேற எலெக்ஷன் வேற வருது. நான் டெய்லி கேட்பேன் உன்ட்ட. எலெக்ஷன் ப்ரெடிக்ஷனே நான் சொல்லிடுறேன் விடுங்க சார். சோ அதாவது கொஞ்சம் கொஞ்சம் பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் எக்கனாமிக் நியூஸ். ஓகேங்க சார். ஒரு 5 மினிட்ஸ் என்ன பாலிட்டிக்ஸ் ஆயிலே வர மாட்டேங்குது. பாலிடிக்ஸ் நியூஸ். ஓகே. அதுக்கப்புறம் வேற ஏதாவது பொதுவான ஒரு விஷயம் ஒரு 5 நிமிஷம். ஓகே. தயவு செய்து படி. எஸ் சார். ஒரு நாள் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படி, ஒரு நாள் தமிழ் நியூஸ் பேப்பர் படி. ஓகேங்க சார். ஓகே. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிக்கணும். அந்த பொது அறிவை வளர்த்துக்கிட்டு இருந்தா அது கொஞ்சம் பிரேக் எல்லாம் போடக்கூடாது. ஓகேங்க சார். அது வளர்த்துக்கிட்டே தான் இருக்கணும். உனக்கு சொல்றதா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஆனா எல்லாரும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவாங்க. நீ மட்டும் தான் சொல் பேச்ச கரெக்டா கேட்ப. ஓகேங்க சார். நான் திருப்பி சொல்றேன். இந்த அட்வைஸ் உனக்கு மட்டும் சொல்ற அட்வைஸ் கிடையாது. இது எல்லாருமே இதை பொதுவா எடுத்துக்கலாம். ஆனா யார் எடுத்துப்பாங்க? ஃபவுண்டேஷன்ல எவனா ஒருத்தர் லைப்ரரியில போயிட்டு காலைல டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பானான்னு கேட்டு பாரு. ஒருத்த கூட பதிக்க மாட்டான். ஓகே. அதுதான் அவனோட ஸ்ட்ரென்த்தா மாறும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு. எல்லாரும் கேட்பாங்க, என்ன அருணிஸ்ரீ உனக்கு இவ்வளவு அறிவு இருக்குது, எப்படி உனக்கு இவ்வளவு தெரியும்? தெரியல, அது வந்துச்சு, அதுக்காக நான் எதுவும் ஸ்பெஷலா எடுக்கிறது இல்ல அப்படின்னு நீ சொல்லுவ. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன ஆரம்பிச்சன்றது உனக்கு அன்னைக்கு மறந்து போயிருக்கும். நம்ம ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சோம், அது அப்படியே நமக்கு அப்படியே ஒரு ஹாபிட்டா மாறிடுச்சு. அது எவ்ரி டே யூ ஹேவ் டு ரீட் நியூஸ் பேப்பர். இந்த போன்ல படிக்கிறது அதெல்லாம் வேணாம். ஓகேங்க சார். அதுக்கு ஒரு செலவு பண்ணி தான் ஆகணும். அதுக்கு 3 ரூபா 4 ரூபா செலவு ஆகுதுன்னா செலவு ஆகுதான் செய்யும். ஓகே. நீ காஸ்ட் பார்த்தனா அதுக்கப்புறம் இடைக்கு போடும்போது அந்த காஸ்ட் கொஞ்சம் வருது இல்ல? ஆமாங்க சார். ஆமா. இல்லன்னா லைப்ரரி எங்கேயா போய் படிக்க வேண்டியதுதான். இப்ப அவன் பாரு ஒருத்தர் ஷட்டில் விளையாட போறான்றான். அது மாதிரி ஏதாவது பண்ணணும். நமக்கே தெரியும் உடம்பு குண்டாகுது. ஓகே. உடம்பு குண்டானா சோம்பேறித்தனம் வரும். ஏதாவது பண்ணி நம்மளையே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்ல. ஒண்ணு ஒரு ஹாபிட் கிரியேட் பண்ணணும். குட் ஹாபிட்ஸ். இதெல்லாம் ஒரு காலத்துல எல்லார்ட்டையும் இருந்த ஹாபிட்ஸ். இப்பதான் யாருமே எடுத்துக்கிறது இல்லை இந்த ஹாபிட்ஸ் எல்லாம். ஓகே. சரி, வெரி குட். இன்டர்ல நம்ம சேர்ந்து கலக்குவோம். ஓகேங்க சார். எனக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குப்பா. ஏமா, வேர் இஸ் யுவர் பேரண்ட்? பேசுறது கேட்கல, சவுண்டா பேசு. ஹலோ சொல்லு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த பொண்ணு பாஸ் ஆயிடுச்சு. மேக்ஸ்ல பாஸ் ஆனா பாஸ் ஆயிடும் சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பா சார். ஆமா, மேக்ஸ்ல 45 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டா. சோ சந்தோஷம். மிச்சம் சார், இப்ப நீங்க ஐயோ மார்க் கம்மியா இருக்கே, ஓவரால் மார்க் கம்மியா இருக்குன்னா யோசிக்க தேவையில்ல சார். சார் அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல சார். அவ பாஸ் ஆனா போதும் சார் நினைச்சேன். ஆனா ஒரே ஃபீலிங்கா போன் பண்ணா, சார் மார்க் கம்மி ஆயிடுச்சு சார் அப்படின்னா. ஏமா நீ பாஸ் ஆயிட்டியாமா அப்படின்ற மாதிரி.
சோ சார் அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் 54 மார்க் வாங்கியிருக்கான். நல்ல மார்க் தான் எனக்கு தெரிஞ்சு. 55 மார்க்லாம் நல்ல மார்க் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஸ்டூடெண்ட் சார், ஸ்டூடெண்ட் சின்சியரான ஸ்டூடெண்ட். ஓகே, ஓவரால் மார்க்ல இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கி இருந்திருக்கணும். என் கணக்குப்படி 225 ரேஞ்சில் வாங்கி இருந்திருக்கணும். பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்டர்ல பாத்துக்கலாம். நல்லா படிக்கப்பா. எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கு. இன்டர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணிடுவான்ட்டு. ஒண்ணே ஒண்ணுதான் சார், பயம் இல்லாம இருக்கணும் சார் எப்பயுமே. கண்டிப்பா சார். நானே நேத்து பிடிச்சி திட்டிட்டேன் சார். அவளை படிக்க தேவையில்ல, நீ இதோட எடுத்து போட்டு போயிடுன்னு சொல்லிட்டேன் சார். எந்த நேரமும் அழுதுன்னு இருக்கா சார். ரொம்ப இதா இருக்கா சார். சார் நான் அந்த எவ்வளவு மாதிரி சொல்லிட்டேன் பொண்ணெல்லாம் நீங்க சார். கத்தக்கூடாது சார். ஒண்ணு இப்ப புரிஞ்சுக்கங்க இல்ல சார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே சொல்லிட்டேன் சார். எதுக்கா இருந்தாலுமே அவ வந்து அழுவுறா சார். சார். பொண்ணுங்களோட வேண்டாம் சுபாவம் சார். சார். அவ பொண்ணாவே வளர்ந்துட்டா சார். இப்ப இல்ல பொண்ணு சார். பசங்க நான் மாதிரி வளர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவ சார் அதனால பொண்ணாவே வளர்ந்துட்டா. நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் இல்ல சார். அதனாலதான் சார் அவ தைரியமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் தானே அமலர் பவன்ல சேர்த்தேன் சார். பாண்டிச்சேரியில அமலர் பவன் ஸ்கூலை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சார். ம். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் சார். அதுலயே வந்து 5 வருஷம் சேர்த்தேன் சார். அவளால முடியலன்னு சொல்லிட்டு தான் சார் வெளியில வந்தாலே. சார் இது அப்படி விஷயம் இருந்தா வந்து அப்படி அது கிடையாது சார். விஷயம் வந்து என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பயப்படுற பசங்க எல்லாம் ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணணும். அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம கிரியேட் பண்ணணும். ஆரம்பத்துல சார் அவங்கள ஆரம்பத்துல இருந்து திட்டிலாம் அவ தானே வளர்க்க சார் முடியாது சார். எல்லாத்துலயும் பயப்படுற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஏமா பாருங்க, நான் மேக்ஸிமம் என்கரேஜ் தான் பண்ணுவேன். அவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ண மட்டும்தான் பயப்படாம இருப்பாங்க. இல்லைன்னா பயந்துருவாங்க. நீங்க என்ன சிஏ விட்டுன்னு சொல்றது? அவ விட்டு ஓடி போயிருவா. அதுக்கப்புறம் நம்ம புடிச்சு காலில் தூங்க, மாமா நீ படிக்கிற பொண்ணுமா படிமா, நம்ம தூங்கிட்டு சார். நான் உட்காந்துருவோம். என்ன சொல்றேனே சார், எதா இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றோம்ல சார். இப்பெல்லாம் சார் எப்பயா இருந்தாலும் எதா இருந்தாலும் எங்க பொண்ணு நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்றேன் சார். ஐயா சார், அதுக்கு நீங்க அப்படி அழுவாத கிடையாது சார். இல்ல நான் சார். இப்போ சொல்றது வந்து 210 எடுத்தா சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இதுக்கு எடுத்ததை நினைச்சு அவ பயந்துனே இருந்தா பின்னாடி இதுல வந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லை சார். நான் என்ன சொல்றேன்னா, எடுத்ததை விட்டுடு, அடுத்தது வர்றதை நினைச்சு யோசனை பண்ணு. நடந்தது எதையுமே வந்து யோசனை பண்ணாத, நடக்க போறதை மட்டும் யோசனை பண்ணுன்னு சொல்றேன். அதை கேட்க மாட்டேன் சார். அவ அவ என்னன்னா ஒரு ஜெயிக்கிற கேம்ல விளையாடி பழகணும் சார். இப்ப அவ அதாவது அவரோட ஆப்போனன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சப்ப ஆப்போனண்டா இருக்கணும். அந்த மாதிரி விளையாடி கொஞ்ச நாள் பழகிட்டான்னா அவளுக்கு அந்த கான்பிடன்ஸ் வந்துரும். பட் இப்ப வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்கா, அந்த அந்த மாதிரி ஒரு சப்ப விஷயத்த நம்ம கொடுக்கவே முடியாது. இனிமே அவளுக்கு எல்லாமே சவாலான விஷயம் மட்டும் தான் இருக்கும். அடுத்த ஒரு 1.5-2 வருஷத்துக்கு. சோ ஈஸி டார்கெட்னு ஒண்ணு கொடுக்கவே முடியாது அவளுக்கு. இதெல்லாம் எப்ப பண்ணிருக்கணும்னா 10th 11thலாம் ஈஸி டார்கெட்ஸ் கொடுத்து ஏய் பாத்தியா, இது ஒரு விஷயமே இல்ல, இது உன்னால ஈஸியா பண்ண முடியுது பாத்தியா அப்படின்னு அவளோட அந்த கான்பிடன்ஸ் லெவல மைண்ட்லயே ஏத்தி விட்டுருக்கணும். அது அப்ப பண்ணல. 11th இருந்து அதான் சார் சொல்லின்னு வரோம் நாங்க. 11th இருந்தே ஸ்கூல்ல வந்து அவளுக்கு இன்னொரு பொண்ணுக்கு 2 பொண்ணு தான் சார் டஃபா இருக்கும். சொல்லி தான் சார் அவளை இது என்ன ஆனா மறுபடியும் அதே தான் சார் இருக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எப்படி இருந்தாலோ இப்போ வரைக்கும் அப்படிதான் சார் இருக்கா. சரி, நீங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க. ஒன்னால் முடியும் தம்பின்ற ஒரு பாட்டை போட்டு விட்டுனே இருங்க. டெய்லி காலைல ஏஞ்சதை கேட்கணும். பிக் பாஸ்ல வர மாதிரி. எவ்வளவு ஹாப்பியா வச்சுக்க முடியுமோ வச்சுக்குங்க. ஓகேங்களா சார்? என்னால முடிஞ்ச வரைக்கும் 2 பொண்ணு அப்படிதான் சார் வச்சிருக்கேன். நான் என்னன்னா இதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இன்னும் அவெல்லாம் வந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அழுகுற கேரக்டர் சார். கண்டிப்பா சார். அதனாலதான் சார் எதுவுமே அவளை திட்ட கூட மாட்டேன் சார் நானு. இல்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்கன்ற. கண்டிப்பா சார். இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. ஏன்னா அறிவு இருக்கிற பொண்ணு. அதனால இவெல்லாம் சிஏ முடிச்சே ஆகணும். அதனால நம்ம வந்து எவ்வளவு என்கரேஜ் பண்ண முடியுமோ பண்ணு. ஜெயிக்கலாம், கவலைப்படாது, ஜெயிக்கலாம் சொல்லிட்டே இருந்தா அவங்களுக்கே ஓகே, இவ்வளவு பேர் நம்ம நம்புறாங்களே, நம்மளால முடியும் போல இருக்கு. இப்ப எப்படி இருக்குன்னா நம்மளால முடியாது போல இருக்குன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளவு பேர் நம்மள நம்புறாங்களே, சரி நம்மளால முடியும் போல இருக்குன்னு நினைப்பாங்க. அவளை சுத்தி யாருமே அந்த மாதிரி தப்பான கமெண்டே கொடுக்க மாட்டாங்க சார். ஃபுல்லாவே அவளை என்கரேஜ் பண்றவங்க தான் சார் அவளை சுத்தியே இருக்காங்களே. அப்ப இருந்து ஜெயிச்சிருவாங்க சார். கவலையே பட தேவையில்ல. கண்டிப்பா சார். உங்க ஆசீர்வாதம் தான். கண்டிப்பா சார். டன் சார். ஓகே, அடுத்த ஆள் பேசுவோம். எபிஷா சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ சார். பட் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க் ரொம்ப கம்மி. ஆமா சார். ஓகே, நான் வந்து உனக்கு வந்து 290 போட்டிருந்தேன் என் கணக்குல. கிட்டத்தட்ட 25 மார்க் கம்மியா வாங்கி வச்சிருக்க. ஆமா சார். ஏன் மார்க் கம்மியாச்சு? நீ எவ்வளவு மார்க் எதிர்பார்த்த? எக்ஸாம் எழுதிட்டு இவ்வளவுதான் சார் எதிர்பார்த்தேன். ஆனா எக்ஸாம் டைம் கொஞ்சம் பயம் சார். அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம்ல நீ 76 வாங்கியிருக்கிய, அதுவே உனக்கு நல்ல மார்க் தான் சார். லாலாம் நான் எக்ஸாமுக்கு அன்னைக்கு போயிட்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தது எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஸ்டின்ஸ் எல்லாம் அதுக்கடுத்து நான் கொடுத்துட்டு வந்துடலாமான்னு யோசிச்சேன். அதுக்கு ஐயோ எப்படியோ எழுதிட்டு வந்துட்டேன். ஏன் மேக்ஸ்ல ஏன் கம்மியாச்சு? மேக்ஸ்ல ஏன் 58 வாங்கியிருக்க?
மேக்ஸ்ல மேக்ஸ்ல நான் வந்து கொஞ்சம் கரெக்டா நிறைய எழுதிட்டு இன்னும் கொஞ்சம் அட்டென்ட் பண்ணலாம்னு சொல்லி அப்படிதான் எனக்கு மார்க் வச்சிருந்தேன். சரி ஓகே விடு, இன்டர்ல கலக்கிடுவோம். ஓகே சார். ஜெசிந்தா, ஜெசிந்தா உன் கூட தனியா ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம். எப்படி உங்க கூட தனியா ஒரு மீட்டிங் இருக்கும். பட் இப்போதைக்கு கங்க்ராச்சுலேஷன், வெரி 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 குட் மார்க்ஸ், எக்ஸப்ஷனலி. இப்போ நம்ம கிளாஸ்ல நம்பர் 1 யாரு அப்படின்னு கேட்டா திவ்யாவான்னு கேட்டா அது நம்பர் 2 நம்பர் 3 தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஜெசிந்தா தான் நம்பர் 1. என் மானத்தை சூப்பரா காப்பாத்திருக்கேன். நான் எவ்வளோ பேர்ட்ட தெரியுமா சொல்லியிருக்கேன் உன்னை பத்தி, எவ்வளோ பேர்ட்ட. அறிஞ்சவன் அறியாதவன் தெரிஞ்சவன் தெரியாதவன்ட்டு எல்லாம் அவன் பேர் சொல்லியிருக்கேன். எவ்வளோ பேர் தெரியுமா ஜெசிந்தாவோட மார்க் எவ்வளோன்னு கேட்டாங்க என்கிட்ட நேத்திக்கு. ஜெசிந்தா பாஸா? பாஸ் இல்லடா, 55 மார்க் சர்ப்ளஸ் வாங்கியிருக்காடான்னு சொன்னேன் நானு. ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். அதுவும் நவம்பர்ல எல்லாம் என் வயிற்றுல புளிய கரைச்ச பாத்துக்க நீ, பயமாயிடுச்சு. ஐயோ சி எல்லாருமே, நீ மட்டும் இல்ல, நீ பண்ணியா, சஹானா பண்ணாலா, ஜெயஸ்ரீ பண்ணாலா, எல்லாரும் இதே மாதிரியே பண்ணீங்க. எனக்கு அப்படியே ரொம்ப பயமாயிடுச்சு. ஆனா சி மத்தவங்கள்ட்டயாவது டிகிரி ஒண்ணு இருந்துச்சு. சோ அவங்க எப்படியா இருந்தாலும் இன்டருக்கு வந்துடலாம். உங்ககிட்ட டிகிரி கிடையாது, நீ பாஸ் ஆகி ஆகணும். நீ ஃபெயில் ஆயிருந்தா நீ வருத்தப்பட்டிருப்பேன்னு தெரியாது, நான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். சி ஃபெயில் ஆக மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னா, எக்ஸாம் நீ போய் அட்டன் பண்ணணும். எனக்கு அந்த தான் பிரச்சனை. நீ எக்ஸாம் எழுதினா பாஸ், அது எனக்கு தெரியும். ஆனா உன் சூழ்நிலை உன்னை எக்ஸாம் எழுத விடுமா, அங்கேதான ஒரு முட்டுக்கட்டை விடுமா. வந்துட்டே இருக்கு சார். எங்க இருந்து? உங்க கிளாஸ்ல இருந்துதான் அந்த இன்டருக்கு கால் பண்றாங்க. யார் கிளாஸ்ல இருந்து? காஸ்டிங்க்கு, ரெக்கார்டட் கிளாஸ்க்கு. அதான் கால் பண்ண மாட்டாங்களே, வாய்ப்பே கிடையாது. AKS கிருஷ்ணன் போட்டுதான் கால் வருதாங்க. அம்மா பேசுவாங்களா இருக்கும். அப்போ அம்மா உனக்கு கங்க்ராட்ஸ் பண்றதுக்காக பேசலாம், எனக்கு தெரியல. என்ன நம்பர் வருது? 866 63817355. ஒரு நிமிஷம், அம்மா நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு நிமிஷம். 6381 ஆ 735042. ஆமா அம்மா நம்பர் தான். அம்மா கிட்ட தான் 3 நம்பர் இருக்கே. அது எங்க அம்மா எப்படி தெரியுமா, ஒரு நம்பர் ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா அடுத்த 2 மாசத்துக்கு அந்த நம்பர் ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அவங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேற நம்பர் எடுத்துட்டோம். இப்ப எல்லா நம்பரும் ஆக்டிவா இருக்குது. சோ எல்லா நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒரு நம்பர் ரீசார்ஜ் பண்ணா இன்னொரு நம்பர் ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே. நான் உங்ககிட்ட எக்ஸாம் முடிஞ்சோடனே கால் பண்ணி பேசவே இல்லை. எந்த எக்ஸாம் முடிஞ்சதும் நான் அக்கௌண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். எனக்கும் தெரியும் நீங்க என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நானே ஃபர்ஸ்ட் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் போனேன். ஆனா நான் அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப எனக்கு கஷ்டமாயிடுச்சு. நான் பாஸ் ஆகணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஒரே அழுக. நான் எக்ஸாமுக்கே அடுத்து போவே மாட்டேன். நான் லா எக்ஸாமுக்குலாம், ஏன்னா அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் நல்லா தெரிஞ்சது, அதுவே என்னால நல்லாவே எழுத முடியல. லாலாம் சுத்தம் என்னால எழுதவே முடியாது. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து ஒரே அழுக. மறுநாள் நியூ இயர் வேறையா, வீட்டுல எல்லாம் சொல்லிட்டாங்க இன்னைக்கெல்லாம் அழுதுனா அவ்வளோ. அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லா படிக்கவே இல்லை. ஒரு 10 மணி, நைட் ஒரு 10 மணி இருக்கும் சார். அதுக்கப்புறம் சரி எழுதிதான் பாப்போம் என்னதான் ஆக போகுது. படிக்காம தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தியா? ஹாஃப் டே தான் ரிவிஷன் பண்ணிட்டு. ஆனா முன்னாடியே எனக்கு தெரியும் லா தான் எனக்கு வீக்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 வாரமாவே லா மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அக்கௌண்ட்ஸ் ரிவிஷன் பண்ணேன். அதனால எனக்கு உன் பையன் என்கரேஜ் பண்ணானா, அம்மா கவலைப்படாதம்மா எக்ஸாம் பாஸ் பண்ணலாம், நீ ஏமா உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க, நீ எல்லாம் பாஸ் ஆயிருவ, எதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க அப்படிதான் எனக்கு சொல்லிட்டே இருப்பான். அதுக்கு எல்லாரும் பேசிதான் சரி ஓகே சும்மா போய் எழுதி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹாஃப் டேல ரிவிஷன் பண்ணிட்டு BRS எல்லாம் சுத்தமா தொடவே இல்லை, ரிவிஷனே பண்ணல. நான் பாட்டுல போய் எழுதிட்டு வந்துட்டேன். BCR 75 மார்க்குக்கு தான் அட்டனே பண்ணேன் மொத்தமாவே நானு. ஆனா லால 55 மார்க் அட்டன் பண்ணேன். BCR வந்து 20 மார்க்குக்கு தான் அட்டன் பண்ணேன். சரி லால யோசிச்சு பாரு. எக்கனாமிக்ஸ்ல 86 மார்க்ன்றதுலாம் சாதாரண விஷயமா? எக்கனாமிக்ஸ்ல 86, மேக்ஸ்ல 69. மேக்ஸ்ல எல்லாம் தம்சம் பண்ணிட்டு இருந்த நீ. எஸ் லா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே டிஃபிகல்ட். அக்கௌண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் போது ஒரு பயம் வரதான் செய்யும். அதனாலதான் அதே பேப்பரை நீ இன்னைக்கு ஒன்ட்டா கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், நீ 85 எழுதுவ. அன்னைக்கு அது சூழ்நிலை தான் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே, உனக்கு சரி தன்யாவுக்கு சரி. அந்த சூழ்நிலைன்னு ஒண்ணு கிரியேட் ஆகுது இல்ல, அதுலதான் நமக்கு அக்கௌண்ட்ஸ்ல அடி வாங்குது. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கஷ்டமான பேப்பர்லாம் கிடையாது. அந்த பேப்பர்லாம் ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான பேப்பர்லாம் கிடையாது.
ஒரு பயம், ஒரு ப்ரெஷர். அதுதான். நான் அதனாலதான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ப்ரெஷர் எடுத்துக்காதீங்கடான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு உங்கள எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, நல்லா மோட்டிவேட்லாம் பண்ணி விட்டேன். அன்னைக்கு நைட்டோட அந்த மோட்டிவேஷன் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே மோட்டிவேஷன்லாம் முன்னாடி நாள் கூப்பிட்டு பண்ணணும். 5 நாளைக்கு முன்னாடிலாம் பண்ணக்கூடாது போல இருக்கு. சரி. சந்தோஷம். அடுத்தது வந்துட்டாயா கபிலன்? கபிலன் 2.0 வாடா இப்ப நான் பாக்குறது. ஓஹோ. டேய் ஆனாடா எனக்கு வந்து இவ்ளோ சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க கூடாதுடா நீ. நீ பார்டர் மார்க் எடுத்து பாஸ் ஆவான்னு நினைச்சேன் நானு. 220, 215, 210 இந்த ரேஞ்ச்ல. யாரு வந்து ப்ரீ ரிசல்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்போதும் யோசிச்சு ஜாயின் பண்றியா அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. யோசிச்சியா அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. உனக்கு மட்டும்தான் டே யோசிச்சியா அப்படின்னு கேட்டேன். ஆனா நீ எந்த அளவுக்கு கான்பிடென்ட்னாடா, அப்பவே சொன்னேன் 225+ வந்துரும் சார் அப்படின்னு சொன்னேன். ஆனாடா என்னால உன்னை ஃபர்ஸ்ட் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். இனிஷியலா ஃபர்ஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா உன்னை ரொம்ப நம்புவேன். எனக்கு நீ ரொம்ப பிடிக்கும் கிளாஸ்ல. அதுக்கப்புறம் நீ பண்ண சேட்டைகள் இருக்கே அதெல்லாம் வந்து வெறுத்து போற அளவுக்கு சேட்டை பண்ணிட்ட நீ. ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி எஸ் உங்க அம்மாவும் நானும் எவ்வளவு புலம்பி இருப்போம்டா உன்னை நினைச்சு. என்னடா அந்த வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருந்தியா? அதனாலதான் நைட் 1 மணி வரைக்கும் தூங்காம இருந்தியா நேத்திக்கு? மனசுல நினைச்சிருப்பான் இந்த மனுஷன் என்னடா நம்மள இப்படி கத்திருக்கான், இன்னும் இந்த கத்து இருக்கான், காட்டு கத்து இருக்கானே, நம்மள உருப்பட மாட்டோம்லாம் சொல்லியிருக்கானே. சரி எப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துச்சு உனக்கு? டேய் வாய்கிட்ட வச்சு பேசு. உனக்குமே கேட்கல, கரன்னு கேக்குது. டேய் இன்டர்நெட் சரி இருக்கா பாருடா. ஆனா ஒழுங்காவே கேட்கல. சொல்லு. இப்ப கேக்குதா சார்? சொல்லு. ஒரே நிமிஷம் இருங்க சார். சரி நல்லாதான் கேக்குது, சொல்லு. நீங்க 5 நாள் முன்னாடி கூப்பிட்டு மோட்டிவேட் பண்ணீங்கல்ல? ஆமா. நான் அப்பதான் முடியும். ஆமா 5 நாளைக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா, டேய் இனிமே திட்டுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதடா, அதெல்லாம் பழசு, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, நீ உன் மேல நம்பிக்கை இருக்குது, போய் எக்ஸாம் எழுதிட்டு வாடான்னு சொன்னேன். நான் வந்து முடிவு பண்ணேன், நான் மைண்ட் வச்சுதான் சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு அக்கௌண்ட்ஸ் தான் பயமா இருந்துச்சு. 5 நாளும் நீங்க நான் ஃபுல்லா அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் படிச்சேன். நானே பயந்துட்டேன், போயிருந்தோம் ஃபெயிலுன்னு நினைச்சேன். எனக்கு ஆந்திர சொல்லணும்னா அதிகமா வச்சிருக்கேன். ஏய் லால 59டா, இவ்வளவு அதிகம். அதுவும் இந்த தடவை அந்த மார்க்ல நீ எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட அதிகமா மார்க் வாங்கியிருக்க எல்லாரும். ஏன்னா லா ஆவரேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான், ரொம்ப ஒன்றும் ஆவரேஜ் கிடையாது. லால 45 தான் நினைக்கிறேன் ஆவரேஜ். ஸோ அதை விட நீ ரொம்ப அதிகமா வாங்கியிருந்த. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா இந்த பையன் இதுல போய் இந்த மார்க் வாங்கி வச்சிருக்கானே அப்படின்னு நான் யோசிச்சேன். வந்து ஆவரேஜ் வந்து 48 நினைக்கிறேன். 48 தான் ஆவரேஜ். அதோட 2 மார்க் எக்ஸ்ட்ரா தான், 10 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க. சூப்பர். லால ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். சரி நான் முடிவு பண்ணேன், சரி மேக்ஸ் எப்படி எடுத்தோமோ அதை வச்சு பாஸ் ஆயிடலாம்னு நினைச்சேன். மேக்ஸ் பேப்பர் பார்த்தா அதுதான் மாதிரி வாங்கிச்சேன். மார்க் பெற்றோட ஈஸியா கேட்டாங்க. சரி நான் 85% அட்டன் பண்ணேன். நான் வெங்கி சார் கிட்ட சொல்லிட்டேன் 85 அட்டன் பண்ணிட்டேன், 60 மேல வந்துடும், இன்டர்ல பாக்கலாம்லாம் சொல்லிட்டேன். நான் சொன்னேன். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் எக்கனாமிக்ஸ் நிறைய நான் 100 மார்க் அட்டன் பண்ணேன். எவ்வளவு தப்புனே தெரியல, 28 தப்பா. ஆமா நிறைய தப்பு வந்துருக்கு போல இருக்கு. அதான் சும்மா சரி பண்ணுவோம். எக்கனாமிக்ஸ்லாம் அதான்டா, உனக்கு 100% 60 மார்க் வந்துரும்னு அடிச்சேன்னா அதுக்கப்புறம் அடிச்சு விட்டுறணும், ஃபுல்லா குடுன்னு அடிச்சு விட்டுறணும். சூப்பர், ரொம்ப ஹாப்பிடா, ரொம்ப நல்ல மார்க் வாங்கிட்டடா. எனக்கு நீ பேசுறதே கேட்கலடா, ஏன்னா இப்படி சாவடிக்கிற. பேசாம அந்த ப்ளூடூத்லாம் தூக்கி போடுறா. 10 ரூபாய்க்கு வாங்கிருப்பான் போல அந்த ப்ளூடூத் தூக்கி போட்டு நார்மலா பேசு. சொல்லு. அதான் சார், நம்ம இன்ஸ்டிடியூட்ல அபிஷேக்னு ஒரு பையன் இருந்தான். நாங்க ரெஸ்ட் ரூம் போறப்ப பார்த்தா அவன் எல்லாம் வந்திருந்தான். அவனுக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இது எக்ஸாம் ஹால்லையா? எக்ஸாம் ஹால்ல பண்ணிட்டு இருந்தீங்க வேலைய நீ?
இல்ல ரெஸ்ட் ரூம்ல அவன் போயிட்டு வந்துட்டு இருந்தா, நான் போயிட்டு இருந்தேன்னா என்ன பார்த்தா அதான்டா அவன் திரும்பிட்டான். அவன் எக்ஸாம் ரெஸ்ட் ரூம்ல போய் டைம்லயா என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்க முடிச்சிட்டாரு பத்தியா நீ? ஒரு மணி நேரம். என்னெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணி பாஸ் ஆயினா அதான் சந்தோஷம். அட பாவி. அஹ் ஆனா இவனை மட்டும் அஹ் எக்ஸாம்பிள் எடுத்துக்காதீங்க. கபிலனே பாஸ் பண்ணிட்டான், நல்லா பாஸ் ஆவான்னா அவனால மட்டும்தான் இப்படி எல்லாம் இருந்தும் பாஸ் பண்ண முடியும். வேற எவனாலையும் இப்படி எல்லாம் பாஸ் பண்ண முடியாது. லேட்டா வந்தாலும் ரொம்ப லேட்டஸ்டா பெருமையா வருவானு. இருக்கு சார். என்னடா ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொன்னேன். சந்தோஷமா எங்க இருக்கு அம்மா கிட்ட மேடம். பேசுங்க சார். நம்ம திட்டின திட்டுக்கு இந்த பையன் வந்து எப்ப ரோசா வந்து படிக்க ஆரம்பிச்சான்னு தெரியல. ஐயோ சார், நான் திட்டாத திட்டு கிடையாது. நான் சொல்லாததுல அழுவேன், என்னென்னமோ பண்ணாவன. நீ படிச்சாவணும் முடிச்சாவணும், எனக்கு தெரியாது, நீ பண்ணிதான் ஆகணும். ஆனா உங்க திட்டு மட்டும் அவனுக்கு இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், அவன் இந்த அளவுக்கு வந்துருக்க மாட்டான். அதை மட்டும் நீங்க என்னைக்குமே விடாதீங்க. ஏன்னா அவன் அந்த திட்டினாதான் கொஞ்சம் அவனுக்கு மேடம் நல்லா அவன் படிக்கிற இது பிள்ளை இதுக்கு மேடம் திட்ட போறோம்? சும்மா போர் அடிக்கிறா திட்டுறோம். படிக்கிற பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான் நான் திட்டுறோம். இல்ல நான் வந்து கடைசியில எப்படிலாம் உங்ககிட்ட புலம்புனேன்னு தெரியும். பட் ஆனா வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எப்படின்னாலும். ஆனா அவனுக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல், அவன் வந்து நல்ல எக்ஸாம், அவனை ஒவ்வொரு வாட்டியும் கேட்பேன், என்னப்பா நான் நல்லதாம எழுதுறேன். லா தான் சொன்னான். அதுக்குதான் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நீ பாஸ் போனல லேட்டா போய் என்னென்னமோ நடந்து அங்க போய் நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். 3 மணி நேரம் நான் வந்து எழுதவே இல்லம்மா எக்ஸாம்லாம் அப்படி சொன்னேன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. நடக்குது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளவு பண்ணு மேடம் எல்லாம் போச்சு. அப்படிலாம் சொன்னா ரொம்ப பயந்துட்டேன் நானு. ஐயோ என்ன எழுதிட்டு வந்தேன்னு கேட்டு கிரிக்கெட் வந்துட்டு சொல்லிட்டான். இன்னொன்னு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னவோ கிரிக்கெட் வந்துட்டு ஏற்கனவே அவன் கையெழுத்து தலையெழுத்து மாதிரி இருக்குமே, என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா ரொம்ப ஆனா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் சார். அவனை இந்த லெவல்ல கொண்டு போய் எப்படியாச்சும் அவனை செய்ய முடிக்க இது கொடுக்காம. எனக்கு என்னன்னா இவெல்லாம் சிஏ முடிச்சுட்டா ஊற வித்துருவான். அது முடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். சில பேர்லாம் சிஏ ஈஸியா முடிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவன்லாம் அப்படியே ஆப்போசிட்டா இருப்பான். சிஏ முடிக்கிற வரைக்கும் இவனுக்குலாம் கஷ்டம். முடிச்சிட்டானா ஒரு கம்பெனிக்குலாம் எனக்கு தெரிஞ்சு 5ல இருந்து 6 வருஷத்துல சிஎஃப் ஆயிடுவான். இவன்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஆட்டிடியூட் எல்லாருக்கும் இருக்காது மேடம். இந்த கூலான ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, எதுனாலும் பாத்துக்கலான்ற ஒரு ஆட்டிடியூடு, அது சில பேரோட ஸ்ட்ரென்த். நான்லாம் எப்பவுமே சொல்லுவேன், இப்போ தன்யாக்கு இவனோட ஆட்டிடியூட் இருந்ததுன்னா ஆல் இண்டியா ரேங்க். ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த ஆட்டிடியூட் வராது. இந்த பையனுக்கு அந்த சின்சியாரிட்டி வராது. அதான் பிரச்சனை. இவனுக்கு அந்த பொண்ணோட சின்சியாரிட்டி இருந்ததுன்னா இவன் ஆல் இண்டியா ரேங்க். ஆனா இருக்காது. ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லையே. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சொன்னேன் அவனுக்கு. நீங்க உங்க கிளாஸ் தான் சார் அவன் கொஞ்சம் படிக்கணும்னே தோன்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் படிக்கணும்ன்ற மாதிரி இல்ல. உங்ககிட்ட உங்க குரல் கேட்டாதான் அந்த 5 நாளைக்கு முன்னாடி உங்க குரல் கேட்ட பிறகுதான் அப்படியே தெம்பாவறான். என்னடா சார பாத்தீங்க, நான் நிறைய வாட்டி கேட்டேன். ஏன்னா அவங்க சேர்ந்துதான் நம்ம சொல்ல போறோம் சொல்லிட்டே அவனை பாதி அப்படி சொல்லியே தான் சார் நான் அவனை இது பண்ண. நேத்திக்கு 1 மணி வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணியிருந்தா அது வந்து இவனை என்கரேஜ் பண்ற மாதிரி என்ன, நான் வேணும்னே ரிப்ளையே பண்ணல. ஏன்னா 4 மணிக்கு இருக்கிறதுனால என்னடா 4 மணிக்கே ப்ளூடூத் விழுந்துச்சு பார்த்தேன். சரி தமிழ்ல ரிப்ளை பண்ணல, டெலீட் பண்ணி. ஆமா நான் ரிப்ளை பண்ணல. நான் வந்து 2 3 தடவை டைப் படிச்சேன். இவனை ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிரும்ன்றதுனால நான் ரிப்ளையே பண்ணல. நான் இப்போ எவ்ரிடே நம்ம சீக்கிரமா தான் எழுந்துப்போம். ஆனா எழுந்துட்டு இவனுக்கு எல்லாம் மெசேஜ்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. அதாவது அந்த மெசேஜ் நேத்து காமிச்ச மெசேஜ் எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன்னா இவன்லாம் ஒரு ஆள், இவனை நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி நான் ரிப்ளை பண்ணாம வச்சிருந்தேன். நீங்க என்ன செஞ்சாலும் கரெக்டா தான் சார் டெய்லி சொல்றேன் கேள்றா. 10 11 மணி எல்லாம் தூங்கிடணும். இனிமே நைட்டு 11 மணிக்கு எல்லாம் மூச்சிட்டு இருக்க கூடாது. நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு. சரியா? நீ வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணணும். இனிமே இன்டர்லாம் வந்துட்டா ரிசர்ச் பண்ணி படிக்கணும். இது ஏன் இப்படி கேட்காம, ஏன் இந்த ஸ்டெப்புக்கு இப்படி வராம இப்படி வந்திருக்குது, ஏன் இவங்க இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இது என்ன மூக்கு சுத்தி வாயை தொடுற மாதிரி இருக்குது, தலையை சுத்தி மூக்கு தொடுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு இன்னும் சிம்பிளிஃபைடாலாம் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கணும். உனக்கு நீயே ஒரு கைடு மாதிரி ரெடி ஆகணும்டா இன்டர்க்கலாம். சரியா? சரி, ஓகே. ரொம்ப நேரம் பேசிட்டு வாங்கிட்டேன். நான் அடுத்த ஆள்கிட்ட போறேன். லோகப்பிரியா சார், குட் ஆஃப்டர்நூன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் உனக்கு போட்ட மார்க் இவ்வளவுதான்மா. நான் 245 to 255 மார்க் போட்டு வச்சிருந்தேன். உனக்கு எக்ஸாக்டா 253 வாங்கியிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் எதிர்பார்த்த மார்க் நீ வாங்கிட்ட. எவ்வளவு ஹாப்பியா இருக்க? நீ எதிர்பார்த்தது எவ்வளோ?
நானும் 240 அந்த ரேஞ்ச்ல எதிர்பார்த்தேன் சார். எதிர்பார்த்தத விட கொஞ்சம் தான் சார் இது. வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி லா சரி. மட்டும் தான் சார் கொஞ்சம் பயமா இருந்தது. மத்தபடி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் தான் சார். ஆமாமா, கிட்டத்தட்ட அதேதான் நானும் யோசிச்சேன். அதேதான். சூப்பர்மா. எங்க பேரண்ட்ஸ் இல்லையா பக்கத்துல? இல்ல சார், அம்மா வேலைக்கு போயிருக்காங்க சார். சரி சரி, ஓகே. சரி, கங்க்ராச்சுலேஷன். இன்டர்வல் சந்திப்போம். see you. மதுமிதா வி, சார் ஹாப்பி. இன்று முதல் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். உன் தங்கச்சிக்காகவே நீ பாஸா இருக்கணும். நான் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏய், இன்னும் அட்டம்ப்ட்லாம் எடுக்காத. அப்புறம் அக்கா நானும் நீ சேர்ந்து போலாமாக்கா எக்ஸாம் நாளுக்குன்னு கேட்டுருவோம். அதான் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துரும். அவ ரொம்ப கியூட் தெரியுமா? உன் தங்கச்சி சரியான கியூட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவ வந்து குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு பாத்தியா, ஒரு மீட்டிங் வரும்போதும் வேற லெவல்ல இருக்கும் அந்த வாய்ஸ். சில பேர்ட்டெல்லாம் அந்த வாய்ஸ் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கும் தெரியுமா? அவ வரணும். என்னம்மா தர்ஷினி என்ன, தர்ஷினி என்ன, குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படின்னு அந்த சார் கியூட்னஸ். சொல்லுங்க சார், நான் வீடியோ ஜாஸ்தி பார்க்கல திட்டிடுவாரோ அப்படின்னு அழுதுட்டே அப்புறமா மூஞ்சி தொடச்சிட்டு அப்புறமா வருவா. ஒண்ணுமே தெரியாத மாதிரி வருவா. ஆக்சுவலா அவ அழுதுருப்பா வீடியோ ஜாஸ்தி பார்க்கல அப்படின்னு. ஆஹா. அவ ஏதாவது திருநே இருப்பா. நான் கிளாஸ்ல போது வாட் யூ ஆர் ஈட்டிங், ஐ அம் ஈட்டிங் ஸ்நாக்ஸ் சார் அப்படின்னுவா. ஓகே, சி அவளுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்கணும். நீ இன்டருக்கு இன்னும் உசுர கொடுத்து படிக்கணும். ஓகே சார். ஓகே, ஃபவுண்டேஷன்ல இந்த மார்க் பத்தாது. சி ஓகே, ஐ நோ தட் யூ வில் பாஸ் திஸ் டைம் யூ வில் பாஸ்னு எனக்கு தெரியும். இது நான் முன்னாடியே சொன்னதுதான் உனக்கு. இந்த தடவை நீ பாஸ் ஆயிடுவ அப்படின்றது நான் சொல்லிட்டேன். சி இதுக்கு முன்னாடி எல்லாம் எனக்கு என் வாயில இருந்து இந்த வார்த்தை வருதா எனக்கு தெரியல. பட் இந்த தடவை நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன். உங்க அம்மா கிட்டே சொன்னேன், நான் இந்த தடவை பாஸ் ஆயிடுவோமா. உனக்கு சொன்னேன், சஞ்சய்க்கு சொன்னேன், உங்க 2 பேருக்கும். சி இது ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எஃபர்ட்டோட இந்த தடவை நீங்க நல்ல எஃபர்ட் போட்டீங்கன்றது நான் கண் கூட பார்த்தேன். ஓகே, அப்போ வந்து ஆண்டவனே என்ன பண்ணுவான், ஓகே இந்த பசங்க பாஸ் ஆயிட்டோன்னு. இப்ப நம்மளும் ஒரு ப்ரேயர் வைப்போம்ல ஆண்டவன்ட்ட. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சில பேருக்காக நான் ப்ரே பண்ணுவேன். ஆனா நிஜமாவே அவங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்களா இருக்கும். அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்காக நான் வந்து ஆண்டவா இவங்களுக்குலாம் நீ பாஸ் பண்ணி விட்டுரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் வந்து போஸ்ட் ரிசல்ட் பேட்ச் ப்ரீ ரிசல்ட் பேட்ச் மீட்டிங் வச்ச அன்னைக்கு ஐ டோல்ட் ஓப்பன்லி சுசிமா வில் பி த டாப் ஸ்கோரர்னு சொன்னேன். திவ்யா பேர் சொன்னா எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா நான் சுசிமா வந்து டாப் ஸ்கோரரா இருப்பா, தன்யாவோட சுசிமா நல்ல மார்க் வாங்குவா அப்படின்னு நான் சொன்னேன். தன்யாவோட அவ அதிக மார்க் வாங்குவா. தன்யா எவ்வளவு மார்க் வாங்குவான்றது எனக்கு மைண்ட்ல இருக்கும். 300+ வாங்குவான்னு சொல்லி மனசுல இருக்கும். ஆனா தன்யா will not be the top scorer this time. It will be சுசிமா. திவ்யா பேர் சொன்னா ஞாபகம் இல்ல. ஆனா நான் சுசிமா பேர் நல்லா சொன்னேன், நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு நான் சொல்லி. ஏன்னா நமக்கு ஒருத்தர் வந்து கடைசி நேரத்துல அவங்க மூஞ்சி எவ்வளவு தெளிவாகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, பொண்ணு பிரெக்னண்டா இருக்கும்போது மூஞ்சியை வச்சு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை வச்சியா சொல்லலாம்டான்னு. ஓகே, அது மூஞ்சி எவ்வளவு தெளிவா இருக்குன்றத வச்சு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஒருத்தரோட மூஞ்சி எவ்வளவு தெளிவா இருக்குதுன்றதான் விஷயம். பேச்சுல இப்ப நம்ம பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கிட்ட, அதை எவ்வளவு தெளிவா பேசுறாங்கன்னு இருக்குது. ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே பேசுவாங்க. அந்த நடுங்கிக்கிட்டே பேசக்கூடாது. எப்பயுமே சொல்றேன், தட் உன் வாய்ஸ்ல இப்ப நான் இப்போ உன்கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோயேன், என்னோட வாய்ஸ்ல இருக்கிற கான்பிடன்ஸ் நம்பிதான் நீங்க எல்லாம் இன்டருக்கு வரீங்க. இப்போ நானே வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு இன்டர்ல எல்லாம் கஷ்டமா இருக்கும், இன்டர் பாஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன், போன தடவை 10% தான் ரிசல்ட் வந்துச்சு, அடுத்த தடவை இன்னும் எவ்வளவு கம்மியா வரும்னு தெரியல, இப்படி எல்லாம் பேசினா எப்படி இருக்கும்? அச்சு தம்சம் பண்றான்டா இன்டர் அப்படின்னு பேசணும். அந்த சீமான் மாதிரி பேசணும். அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும்ல. அந்த கான்பிடன்ஸ் தான் விஷயம். உங்களுக்கு எல்லாம் அந்த கான்பிடன்ஸ் வரணும். சிஏன்றதுல 50% படிப்புனா இன்னொரு 50% கான்பிடன்ஸ். எனக்கு உங்க படிப்பு மேல உங்களுக்கு இருக்கிற கான்பிடன்ஸ், நான் பாஸ் ஆனா வேற யாரா பாஸ் ஆவாங்கன்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ், அதெல்லாம் நீங்க நிறைய வளர்த்துக்கணும். அது நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா சிஏ முடிக்கிற வரைக்கும் மட்டும் இல்ல, வாழ்க்கையிலே நீங்க பெருசா ஜெயிக்கலாம். எக்ஸாம் எழுதும் போதே இதான் என் மார்க்னு தெரிஞ்சிடணும். நீ மொக்கையா இருந்தா கூட சொல்றேன், சார் மொக்கையா எழுதியிருக்கேன் 40 தான் வரும் ஆர் 42 தான் வரும், பட் யூ ஷுட் நாட் ஃபெயில். நீ ஃபெயில் ஆகலாம் கூடாது. நல்லா எழுதினா 70 எடுக்கணும், நல்லா எழுதலன்னா 45 எடுக்கணும். இதான் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நீ இருக்கணும். இது இன்டர்ல இன்னும் நல்லா படிக்கணும். சரியா? ஆல் தி பெஸ்ட். மகாலட்சுமி, மகாலட்சுமி, குட் தட் யூ பாஸ்ட். சி உனக்கு வந்து எக்கனாமிக்ஸ் இல்லைன்னா இந்த மார்க் வந்திருக்காது.
எக்கனாமிக்ஸ் தான் உன்னை அப்படியே கை கொடுத்து தூக்கி விட்டுருக்குது. இல்லைன்னா அக்ரிகேட் அடி வாங்கிருக்கும் உனக்கு. ஓகே, see you should have got another like no 10 marks in max. நீ எல்லாம் மேக்ஸ் பயந்துட்டே இருந்திருப்ப. நீ நான் மேக்ஸ் ஸ்டூடண்ட் தானே? அன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தனால நிறைய அட்டெண்ட் கூட நீ பண்ண 11th முடியல. 12th மேக்ஸ் படிச்சியா? படிச்சேன் சார். படிச்சியா? படிச்சே இந்த மார்க்கா? அடி பாவி. உன்னோடய ஹேமாலாம் மார்க் அதிகமா வாங்கியிருப்பா போல இருக்கே. அவளாம் நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட் வேற. இப்ப நீ ஹேமா எவ்வளவு மார்க்கு? 45. நீ எவ்வளவு மார்க்கு? 42. பரவாயில்ல, உன்னோட 3 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கா. ஏன் மார்க் கம்மி மேக்ஸ்ல? சார் ஆக்சுவலா அன்னைக்கு வந்து பஸ்ல போலான்னு சொல்லிட்டு போனோம் சார். திடீர்னு அன்னைக்குன்னு பார்த்து பஸ்ல ஏதாவது ரிவைஸ் பண்ணா ஃபுல்லா பாட்டு போட்டாங்க. இடம் இல்ல, ஒரே தலைவலியில வந்துச்சு. அழுந்தே பாட்டு போட்டா டான்ஸ் ஆடி இருக்கணும். கபிலெல்லாம் இருந்தா இறங்கி குத்து குத்துன்னு குத்தி இருப்பான். அப்படியே அழுந்தே இதெல்லாம் ஒரு ரீசனாமா? பஸ்ல பாட்டு போட்டாங்கன்றதால மேக்ஸிமம் என்னமா இது? ஆட்டோ இங்க வந்து இறங்கி இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகணும். ரொம்ப டிராவல் பண்ணிருந்தேன் சார். இறங்கி இறங்கி வேற ஒன்று ஏறி போற மாதிரி. எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணணும் உனக்கெல்லாம்? எனக்கு ஒரு 3 hours ஆயிடும் சார் பஸ்ல போறதுன்னா. ஐயோ. சரி சரி சரி. இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா படிக்கணும், சரியா? குட். மனுஷா காலேஜ் போயிருப்பா. ஆனா மனுஷாலாம் சொன்ன மார்க் வாங்கிட்டா. அவெல்லாம் 260+ வாங்குவான்னு சொன்னா 270 வாங்கிட்டா. அவெல்லாம் சூப்பர். மோனிஷா, Good afternoon, sir. குட் ஆஃப்டர்நூன். See, you got very good marks actually, but it is not your mark. For you and Danya, it's not your mark. சரியா? இன்டர்ல ஜெயிச்சிடலாம், பெருசா ஜெயிக்கலாம், கவலைப்படாத. பாசிட்டிவா இரு. உனக்கிட்ட பாசிட்டிவிட்டி அதிகமா தான் நான் பார்த்தேன். எப்பயுமே யூ ஆர் பாசிட்டிவ் ஒன்லி. பட் யூ டோன்ட் ஹேவ் தட் லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி. அதான் எனக்கு பிரச்சனை. அந்த லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி நீ வளர்த்துக்கணும், சரியா? அது மட்டும் அது ரெடி பண்ணிக்கோ. அது வந்து இப்போ ஒருத்தர் திட்டுறதுனாலும் அது எப்படி திட்டுறதுன்னு தெரியணும். ஒருத்தங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுனா அது என்ன பண்ணணும்ன்றது தெரியணும். அண்ட் யூ ஷுட் ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். இன்டர்ல நீ என்ன பண்ண போறியோன்னா எனக்கு தெரியாது. யூ ஷுட் ஹேவ் குட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8 மாசத்துல நம்ம ஆன்லைன் கிளாஸ் தான் எப்படி வைக்க போறோம். நான் இப்போ ஆன்லைன் கிளாஸ்லயே நிறைய குட் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க ஒரு குரூப்லயும். ஓகே, உனக்கு அந்த மாதிரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சாங்களான்லாம் எனக்கு தெரியாது. இப்போ ஹரிணிஸ்ரீ எல்லாம் எடுத்தேன்னு வச்சுக்கோயேன். மோனிகாலாம் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா அவளுக்கு. ஓகே, ஸோ எதுக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வளர்த்துக்கணும் நீ. லைக் நோ சி தேர் ஆர் குட் பீப்புள். சுசிமா இருக்கா, தன்யா இருக்கா, ஜெபிஷா இருக்கா. ஓகே, அவங்க கூடலாம் நீ நல்லா ஜெல்லாகி அதெல்லாம் வந்து உங்களுக்கு புலம்புறதுக்கு ஹெல்ப் ஆகும். கடைசி நேரத்துல எல்லாம் எல்லாருமே புலம்பிப்பீங்க ஒருத்தர். ஓகே, இப்படியாண்டி அப்படியா, ரொம்ப கஷ்டமா இருக்குடி, என்னடி இது, எவ்வளவு உசுரை கொடுத்து பச்சண்டி இந்த டெஸ்ட்ல சார் பாரு வேணும்னு என் பேரை பார்த்து கஷ்டம் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். 10 மார்க் வேணும்னே குறைச்சு விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிப்பீங்க. அது அந்த மாதிரி சின்ன சின்ன காசிப்ஸ் எல்லாம் இருக்கணும். அதான் இந்த வயசு, இந்த 18-19 வயசுல எல்லாம் யூ நீட் தட். ஓகே, தட் வில் பூஸ்ட் யூ. ஓகே, ஸோ அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா இன்னும் இதோட ஒரு நல்ல மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார் என்ன சார் இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா எப்படி சார் மார்க் வாங்குவோம்னா அது அப்படிதான் அது அமையும். ஓகே, யூ ஷுட் ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ். இன்னும் அந்த எப்பயுமே எக்ஸாம் ஹாலுக்கு வரும்போது டிஃப்ரெண்டான ஒரு சூழ்நிலைங்க. நம்ம வீட்டுல என்ன கம்பு சுத்துறோன்றதெல்லாம் விஷயமே இல்லை. காம்படிஷன்ல போய் என்ன பண்றோன்றதான் விஷயம். ஓகே, யூ ஷுட் ஹேவ் காட் another 20 marks in maths. ஓகே, 10 marks, another 10 marks you should have got in accounts. அதே மாதிரி இன்னொரு 5 to 10 marks you should have got in economics. எக்கனாமிக்ஸ்லயும் கம்மி மார்க் வாங்கிட்டேன். 68 அவன் மார்க்கே கிடையாது எக்கனாமிக்ஸ்ல அவன் மார்க் வந்து 90. ஞாபகம் இருக்கா? நான் உன்கிட்ட ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு 400க்கு எவ்வளவுமா எடுப்பேன்னு கேட்டேன். ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ என்ன சொன்ன தெரியுமா? 80 சொன்னேன். 390 சொன்னல. நான் அப்பவே சொன்னேன், அம்மா இது என்ன அவ்வளவு எடுக்க முடியாதுமா. எதுக்கு சொல்றேன்னா யூ ஹேவ் தட் ஆட்டிடியூட். உன்கிட்ட ஒரு விஷன் இருந்துச்சு. ஆனா அதை ரீச் பண்றதுக்கான ஆயத்த பணிகள் நிறைய இருக்கு. வாங்கலாம் அதெல்லாம் வாங்க முடியாதுன்னா இல்ல. ஓகே, இன்டர்ல இப்ப 600 நம்ம எடுக்கிறோம்னா 500 வாங்கலாம். 480 to 500 வாங்க முடியும். ஆனா எல்லா சப்ஜெக்ட்லயுமே வேற லெவல்ல இருக்கும். அட்ட படிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அண்ட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஷுட் ஏபிள் டு டெலிவர். புரியுதா? கான்ஃபிடென்ட்டா படி. ஆல் தி பெஸ்ட். Thank you.
அடுத்து யார் இருக்கா இப்ப மீட்டிங்ல? கீதா ஸ்ரீலாம் இல்ல கீதா ஸ்ரீ, ரிதன்யா, ரித்திகா ஸ்ரீ எல்லாம் இல்லையா? சமிக்தா, சாமி, சஞ்சய் congratulations Sanjay. Thank you, sir. So with the same confidence you start inter. நீ காஸ்டிங் படிக்க ஆரம்பிச்சிட்டல்ல? ஆமா சார், போயிட்டு இருக்கு கிளாஸ் பண்ணிட்டு. எவ்வளவு முடிச்சிருக்க? 23 வீடியோஸ். வெரி குட். டெஸ்ட் எழுதி பாத்துட்டு சஞ்சய். ஓகே சார். you be sincere to you சஞ்சய். யாருக்காகவும் நீ படிக்கதா, உனக்காக படி, உனக்காக சின்சியரா இரு, மாரலா இரு. சரியா? Don't involve in any type of malpractice. Okay, God is seeing you. Nobody should see you. God is seeing you. Okay, நாங்க எல்லாரும் கண்ண முடிக்கிறோம், நாங்க எல்லாம் பார்க்கணும்ன்றதுக்காக நீ படிக்க தேவையில்ல. ஓகே, சிசிடிவி கேமரா எல்லாரும் ஆன்லயே இருக்குது. யூ ஆர் அண்டர் காட் சர்வேலன்ஸ், நாட் சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ். சரியா? உனக்கு உண்மையா இருந்துக்கோ. உங்க அப்பா மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காருடா, இவ்வளோனா அவ்வளோ. எந்த பேரண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நம்பிக்கை வச்சு நான் பார்த்ததே கிடையாது. உங்க அப்பா பேர் பாஸ்கர் தானே? இல்ல சார், சிவகுமார். சிவகுமார் சாரி. தாத்தா பேர் பாஸ்கர். தாத்தா பேர் பாஸ்கரன். பாஸ்கர் கரெக்டா தான். தாத்தா பேர் பாஸ்கரன்ல. ஏன்னா பீல ஆரம்பிக்கும், அவங்க பீன்னு வச்சுப்பாரு அவரு. சிவகுமார் பி போல இருக்கு. ஓகே. எந்த அப்பாவும் தான் பையன் மேல கண்மூடித்தனமா இவ்வளவு நம்பிக்கை வைப்பானாலாம் எனக்கு சொல்ல தெரியாது. எங்க அப்பா கிட்டலாம் நான் ஃபெயில் ஆயிருந்தேன்னா உனக்கு சி எல்லாம் லாய்க் கிடையாது, ஏன் மாடு மேக்கப் பண்ணிருப்பாரு. ஓகே, அவ்வளவுதான். இதுக்காகவே நான் பாஸ் ஆகிட்டே இருக்கணும். ஆனா உனக்கு அந்த லிபர்ட்டி இருக்கு, ஆனா நீ அதுக்காக ஃபெயில் ஆகும்னு சொல்ல வரல. உங்க அப்பா எம்புட்டு நம்பிக்கை உன் மேல. என்கிட்ட தினமும் மெசேஜ் பண்ணுவாரா, டெய்லினா டெய்லி. ஒரு டைம்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் அவர் சிஏ படிச்சிருப்பாருன்னு நினைச்சேன் நான். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா, டேய் நான் எழுதுறேன்டா எக்ஸாம் உனக்காகன்ற மாதிரி இப்ப இறங்கிருப்பாரு அவரு. சோ அந்த மனுஷனுக்கு சர்டிபிகேட்டை வாங்கி, அப்பா நீ சிஏ ஃபைனல் முடிச்சுட்டு அந்த கான்வெகேஷன்ல சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஒரு கேப் எல்லாம் போட்டு, ஒரு கவுன் எல்லாம் போட்டு பிளாக் கலர்ல. அன்னைக்கு அவர் தலையில அந்த கேப்பை வச்சுட்டு அவர் கையில அந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டு பக்கத்துல நீ போட்டோ எடுத்துக்கோ. அதான் நீ வாழ்க்கையில செய்யக்கூடிய மிகப்பெரிய பிராயச்சித்தம் அவருக்கு. சரியா? அந்த நாளை இன்னைக்கு கண்ண மூடி நினைச்சு பாத்துக்கோ. அந்த நாள் வரும், கூடிய சீக்கிரத்துல வந்துடும். 4 வருஷத்துல அந்த நாள் வருது. ஓகே, அதுக்கு அதை நோக்கியே நீ பயணம் பண்ணு. வாழ்க்கையில நம்ம எவ்வளவு சம்பாதிக்க போறோம், எவ்வளவு ஜெயிக்க போறோம்ன்றதுலாம் வேற விஷயம். ஓகே, உங்க அப்பாவுக்கு நீ கொடுக்க போற மிகப்பெரிய ரிவார்டுன்றது அந்த சர்டிபிகேட், அந்த கேப், அந்த கவுனு. அவர்கிட்ட போட்டு பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்க. அவர் சாவர வரைக்கும் அதை மறக்க மாட்டாரு, நீ சாவர வரைக்கும் மறக்க மாட்டாரு. ஓகே, ஒருவேளை நீ உயிரோட இருந்தனா நீ சாவர வரைக்கும் நீ மறக்க மாட்டாரு அந்த நாளை. ஏன்னா நான் இது எல்லாருக்கும் சொல்ல போறது இல்ல. இந்த விஷயம் நிறைய பேருக்கு இதை நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி ஒரு டைலாக் எல்லாம். ஏன்னா கண்மூடித்தனமான நம்பிக்கை. நான் அவரெல்லாம் கூப்பிட்டு திட்டிருக்கேன்டா, உங்க பையன்லாம் வேலைக்கு ஆக மாட்டான், கிளம்பிடுங்கலாம் சொல்லியிருக்கேன். ஓகே, இல்ல சார் ஒரு தடவை உனக்கு, ஏன்னா நீ காப்பி அடிப்ப. மே மாசம் எல்லாம் ஒரு எக்ஸாம் எழுதும் போது நீ காப்பி அடிச்ச. ஓகே, உங்க அப்பா சார் ப்ளீஸ் சார் இன்னொரு தடவை அவனை சேர்த்துக்குங்க சார். திருப்பி நவம்பர் மாசத்துக்கு வர வச்சு அந்த மூஞ்சிக்காக தான் அவனெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். உன் மூஞ்சிக்கெல்லாம் அவனை எவனா சேர்த்துப்பான்? எனக்கு காப்பி அடிக்கிற பசங்களை பிடிக்கவே பிடிக்காது. இந்த தடவை நீ சின்சியரா படிச்ச, பாஸ் ஆன. அதே மாதிரி நீ எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாதுடா. நீ ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஆனா யூ ஷுட் பி சின்சியர். யாரும் உன்னை ப்ரெஷர் பண்ண சொல்ல, 400 மார்க் வாங்கணும்டா 300 வாங்க, எவனும் உன்னை கேட்கல. நீ உனக்காக படிச்சனாலே நீ பாஸ் ஆயிருவ. புரிஞ்சு படி, டோன்ட் டேக் ப்ரெஷர். உண்மையா படி. புரிஞ்சுதா? சென்னைக்குலாம் ஓபி வச்சிய அந்த மாதிரிலாம் ஓபி எல்லாம் அடிக்காத, தயவு செய்து சொல்றேன் நான். பை, ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீநிதி சார், ஆக்சுவலி நான் உன் கூட ஒரு மீட்டிங் தனியா வச்சுப்பேன். ஏன்னா நீ ரிப்பீட்டரா வந்த. ஓகே, ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டு வந்த. உன் பேர்ல அந்த ரீதா ஸ்ரீ பேர்ல எல்லாம் எனக்கு ரொம்ப நல்ல மதிப்பு இருந்துச்சு. நீங்க பவுன்ஸ் பேக் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஓகே, எப்பயுமே ஃபெயில் ஆகிறதுக்கு அப்புறம் ஒரு டிப் ஒன்று வரும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு டிப்ரெஷன்லாம் வரும். நல்ல பவுன்ஸ் பேக் ஆன நீ, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. we will have a meeting because there are so many students like you. CA உனக்கு தெரியுமே, பாஸ் ஆனதோட ஃபெயில் ஆனது தான் அதிகம். எஸ் சார். ஓகேவா? சோ எப்படி பவுன்ஸ் பேக் ஆகணும், அந்த டைம்ல மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்றது யூ ஷுட் டெல் பீப்புள். ஓகே, யூ ஷுட் பி எக்ஸாம்பிள் ஃபார் தட்.
we will have a separate meeting for that. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நீ எல்லாம் பாஸ் ஆனது. ஓகே, சார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே பாஸ் ஆயிருந்தேன்னா இவ்ளோ சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு தெரியல சார். ஃபெயில் ஆயிட்டு பாஸ் ஆனனால ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு சார். அது ரொம்ப இது ஆயிடுச்சு சார். அதுல லைஃப்ல ஒரு தடவையாவது ஃபெயில் ஆகணுமா? அதாவது எக்ஸாம்ல ஃபெயில் ஆகணும்னு சொல்ல வரல. நிறைய விஷயத்துல நானே 2-3 விஷயத்துல ஃபெயில் ஆயிருக்கேன். ஃபெயில் ஆகி 0ல இருந்து திருப்பி ஒரு ஜெயிக்கும் போது, ஏன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவனுக்கு ஃபெயிலியர் எப்படி இருக்கும்னே தெரியாது. ஃபெயில் ஆயிட்டு மேல வந்தவனுக்கு ஃபெயிலியர் எப்படி இருக்கும் தெரியும். அது என்ன தெரியுமா? உனக்கு ஒரு ஹியூமனிட்டியை கொடுக்கும். இப்போ உனக்கு ஃபெயில் ஆகிற யாராவது ஒருத்தரை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல உன்னால யோசிக்க முடியும். நீ பாஸ் ஆயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ உனக்கு தெரியாது. புரிஞ்சுதா நான் சொல்றது உனக்கு? அப்போ உனக்கு அந்த ஹியூமனிட்டி வரும். இப்போ வாழ்க்கையில எங்கேயாவது யாராவது இப்ப இதுவே நீ ஃபெயில் ஆக போறது இனிமே நீ பாஸ் ஆயிட்டே தான் இருப்ப. ஆனா இப்போ உன் கூட படிச்ச பசங்க இன்டர்ல யாரோ ஃபெயில் ஆயிட்டாங்க, ஆனா நீ பாஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோயேன், யூ நோ ஹவு டு என்கரேஜ் தெம். அவனை வந்து நம்ம சொல்ற ஒரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டினா அவன் ஓன் எழுவான். ஓகே, ஒரு வார்த்தைய மாத்தி போட்டினா உன்னை பிளாக் பண்ணுவான் வாட்ஸ்அப்ல. ஓகே, அப்ப என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணணும் அதெல்லாம் ஃபெயில் ஆனவனுக்கு தான் தெரியும். ஓகே, அவனுக்கு தான் அந்த வழி தெரியும். ஃபெயில் ஆனவனுக்கு தான் அந்த வழி தெரியும். பட் எஸ், திஸ் ஃபெயிலியர் வில் கிவ் யூ லாட் ஆஃப் லெசன்ஸ். உனக்கு நிறைய லெசன்ஸ் கத்து கொடுத்துருந்துருக்கும். இது நீ எடுத்துக்கணும். இந்த லெசன்ஸை நீ லைஃபுக்கு எடுத்துக்கணும். ஓகே, அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா, லைட்டாவே இருக்கக்கூடாது. ஓகே, நமக்கு அதுக்காக நான் நெகட்டிவிட்டி நிறைய வளர்த்துக்கோ, நெகட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்கோன்னு சொல்ல வரல. பி கேர்ஃபுல், பி அந்த காஷியஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, விஜிலண்டா இருக்கணும்வாங்கல்ல, அந்த மாதிரி அலர்ட்டா இருக்கணும். இந்த ஃபெயிலியர் உனக்கு அதை கத்து கொடுத்துருக்கோம். ஓகே, அண்ட் we'll have a separate meeting with you. ஓகேவா? சோ congratulations மா, சந்தோஷமா இருக்கு. Thank you sir. சீனி, குட் ஆஃப்டர்நூன் சார். வெரி குட் ஆஃப்டர்நூன் டா. டேய், நான் எதிர்பார்த்த மார்க் டா 250+ அப்படி நான் நினைச்சிருந்தேன் உனக்கு. Thank you sir. This is your mark டா. You got your mark. இதுதான் உனக்கு வரும். இது வந்துருச்சு. ஓகே, I am very very happy டா. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ ஹாப்பியா இருக்கியா? எஸ், நான் ஹாப்பியா தான் சார் இருக்கேன். சரி குட். சரிடா. அம்மா எங்க? அம்மா பார்க்கலையே நானு. அம்மா வேலைக்கு போயிருக்காங்க சார். வேலைக்கு போயிருக்காங்களா? சரி. நான் நினைச்சேன் நீ பாஸ் ஆயிட்டே ஒரு நாள் லீவ் போட்டு உங்க கூட இருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல சார், நேத்தோட ஹாப்பியா இருந்துட்டு அப்படியே போயிட்டாங்க. நேத்துக்கு உங்க கூட ரிசல்ட் உட்காந்துட்டு இருந்தாங்களாடா காலையில இருந்து? இல்ல சார், காலையில இல்ல, ஆனா கால் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க, வந்துருச்சான்னு சொல்லிட்டு. எல்லா பேரண்ட்டும் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கணும்டா எல்லாருக்கும். ஐசிஐ கரிச்சு திட்டிருப்பீங்களா அத்தனை பேரும்? எவன்டா அவன் ஏன்டா இப்படி சாவடிக்கிறான் அப்படின்ட்டு. ஐயோ, நானேடா 9:30 மணிக்கு வந்து உட்காந்தேன்டா சிஸ்டத்துக்கு முன்னாடி. ரெஃப்ரெஷ் பண்றேன் அந்த யூஆர்எல் தட்டுறேன். ஒரு டைம்லாம் ஒருவேளை நம்ம தப்பான யூஆர்எல் தட்டிட்டு இருக்கோமோ அப்படின்லாம் யூஆர்எல் எல்லாம் டைப் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரெஃப்ரெஷ்லாம் பண்ணாம டைப் படிக்க ICAI.nic.in அப்படிலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, எனக்கு அப்படியே அந்த பிங்க் கலர் ஸ்கிரீன் வரும். இன்டர் ரிசல்ட் வந்துருச்சு. இன்டர் ரிசல்ட் எவன்டா கேட்டான்? ஃபவுண்டேஷன் ரிசல்ட் எப்படா கொடுப்பீங்கன்ற மாதிரி. ஐயோ, 10 மணி நேரம் வரைக்கும் லைவ்ல இருந்திருக்காங்க சார். ரிசல்ட் வரும் வடக்கன்ஸ்லாம். அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தா கடைசிக்கும் வரவே இல்லை. சரி, பதட்டத்தை தாங்க முடியல. சரி, என்ன பண்ணுன்னு தெரியல. 3ல இருந்து 4 மணிக்கு பச்சு தூங்கிட்டேன். எப்படின்னா போட்டோம், ரிசல்ட் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எழுந்துச்சு பார்த்தாலும் வரவே இல்லை. அதுக்கப்புறமா 6 மணிக்கு வரும்னேன், அப்பவும் வரல. 6:30க்கு எங்க அம்மா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 7, 6. உங்க அம்மா வந்தா ஒரு ரிசல்ட்ட பார்க்கணும்னு இருந்திருக்கு போல இருக்குல்ல? அப்படிதான் இருந்திருக்கு சார். எஸ் சார். ரொம்ப சந்தோஷம்டா. வெரி குட் மார்க்ஸ் டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே. சுசிமா, குட் ஆஃப்டர்நூன் சார். நீ ஜெயிப்பன்னு உனக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கு தெரியும். நான் 300 எதிர்பார்த்தேன். சுசிமா 300 அப்படின்னு நான் போட்டு வச்சிருந்தேன். ஓகே, ஸோ அந்த ப்ரீ ரிசல்ட் பேட்ச்ல கூட நான் சொல்லியிருந்தேன். நீ அந்த மீட்டிங்ல இருந்தியா நீ? எஸ் சார், ஜாயின் பண்ணேன். நான் சொன்னேன்ல, நீ வாங்குவ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ரீசன், ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ கால் பண்ணுவ. எனக்கு கால் பண்ணும்போது ஒரு வாய்ஸ்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். தட்ஸ் வாட் இம்பார்ட்டன்ட். த சேம் கிளாரிட்டி யூ நீட் இன் இன்டர் ஆல்சோ. எனக்கு என்ன வரும், என்ன வராது, எனக்கு வராத சப்ஜெக்ட்லயோ வராத சாப்டர்லயோ நான் என்ன பண்ணணும், ஓகே, எதை சாய்ஸ்ல விடணும், எதை சாய்ஸ்ல விடவே கூடாது, எங்க 5 மார்க் போனா பரவாயில்லன்னு அந்த கொஸ்டினை விட்டுறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் யூ மாஸ்டர்ட் இட்னே நான் சொல்லுவேன். இந்த விஷயத்துல நீ மாஸ்டர். ஓகே, உங்ககிட்டேருந்து அந்த கான்ஃபிடன்ஸையும் அந்த தெளிவையும் எல்லாரும் கத்துக்கணும்.
படிப்பு நிறைய பேர் படிக்கிறாங்க. படிப்புல குறையல. எல்லாரும் நல்லா தான் படிக்கிறாங்க. படிப்புலாம் பிரச்சனை இல்ல. அந்த அந்த ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜில வந்து நீ மாஸ்டர். ரொம்ப சூப்பர் அதுல. அண்ட் 299 1 மார்க் கம்மி. ஸோ எஸ். பட் ஆனா எக்ஸ்ட்ராடினரி மார்க் 90 in எக்கனாமிக்ஸ் அண்ட் 89 in மேக்ஸ் இஸ் நாட் அ ஸ்மால் மார்க். எக்ஸ்ட்ராடினரி மார்க். இன்னொரு 10 மார்க் லால வந்திருந்ததுன்னா செம்மையா இருந்திருக்கும். ஆமா சார் இல்ல? குறைஞ்சிருச்சு. ஆமா, மார்க் குறைஞ்சிச்சு. 10 மார்க் வந்திருக்கலாம் லால. சரி, சந்தோஷம். இன்டர்ல கலக்கிடுறோம். எஸ் சார். உனக்கு எந்த விதமான இப்போ இதுவும் இல்ல. என்ன சொல்ல, ஒரு கட்டே கிடையாது இல்ல. காலேஜ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆமா ஃப்ரீயா படிக்கலாம் இல்ல. ஓடுன்னு எஸ் சார். ஓடலாம். ஃபவுண்டேஷன்லாம் காலேஜ் படிச்சுட்டு அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஆமா சார். அட்லீஸ்ட் ஒரு 2-3 செமஸ்டர் மந்த்ஸ் எக்ஸாம். காலேஜ் போயிருப்பியா ஃபவுண்டேஷன் படிக்கும்போது? எவ்வளவு மந்த்ஸ் காலேஜ் போன? ஆமா மே ஜூன் வரைக்கும் இருந்துச்சு சார். கரெக்டா அந்த லா கிளாஸ் போகும்போது ரெக்கார்ட் வாங்கிட்டேன் நான். இந்த மாதிரி. குட் குட். தேங்க்யூ சார். யா. விக்னேஷ் ஆர். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன்டா. சந்தோஷம்டா. நல்ல மார்க்டா. தேங்க்யூ சார். ஓகே, நான் உனக்கு 230 + 240 போட்டு வச்சிருந்தேன்டா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்திருக்குது. நீயும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எதிர்பார்த்த. எவ்வளவு எதிர்பார்த்த நீ? ஆமா சார் 230 தான் சார். கிளாஸ் டெஸ்ட்ல வந்து டிசம்பர் எக்ஸாம் எழுதல. ஸோ நவம்பர் தான் நான் எழுதினேன். ஒரே அதுல கூட நிமிஷம். அம்மா பேசுறாங்க, ஒரே நிமிஷம். சொல்லுமா. சாப்பிட்ட பசங்க கூட பேசிருக்கேன். ஜெசிந்தா கிட்ட பேசின போல பேசிட்டே அதுக்கப்புறம். சரி. ஓகே, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். பாய். சொல்றா. டிசம்பர் எழுதல, குரூப்பை விட்டு எல்லாம் தூக்கிட்டீங்க. நவம்பர் மட்டும் தான் சார் எழுதினேன். அப்பவே 195 தான் எடுத்தேன். இப்போ அப்பாக்கு காலில் அடிபட்டனால அங்க ஹாஸ்பிட்டல்ல சுத்திட்டு இருந்ததுனால கொஞ்சம் அப்போ சரியா பர்ஃபார்ம் பண்ணல. சி, உங்களுக்கெல்லாம் நான் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம்டா உங்களெல்லாம் மேய்க்கிறது. இன்னொரு ஒரு 20-25 நிமிஷம். என்ன மேட்ரு? 2 o'clock கூப்பிடு. பாய். பாய். எனக்கு என்னன்னா கொஞ்சம் கேப் விட்டுட்டு வந்தேன் சார். ஸ்கூல்ல வந்து 2017ல முடிச்சு 6 இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கோமே, எப்படி இருக்கும்னு பார்த்தேன். பட் ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரகிளா இருந்தது. ரெண்டுமே இப்போ லா அண்ட் மேக்ஸ் ரெண்டுமே சமாளிக்க முடியல. அதனாலவே மேக்ஸ் இப்போ கம்மியான மாதிரி இருக்கு மார்க். சரி, இன்டர்ல புடிச்சிடலாம். ஓகே சார். விஜயன் சார் சொல்லு. விஜயன், எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஓகே சார். பயந்துனே இருந்தேன் சார் பாஸ் ஆவனான்ட்டு. நான் சார் ரொம்ப பயந்துட்டான். ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இவன் வந்து ஃபவுண்டேஷன் பாஸ் ஆனா இவன் வந்து இன்டர் ஈஸியா பாஸ் ஆயிடுவான். ஓகே, இவன் ஃபவுண்டேஷன் தான் இவனுக்கு எல்லாம் கஷ்டம். இவனுக்கு எல்லாம் இன்டர் கஷ்டமே இருக்காது. இன்டர்லாம் பாருங்க ரொம்ப நல்ல மார்க் வாங்குவான் பாருங்க. உங்க கைட்லைன்ஸ் வந்தா சார் அவன் பாஸ் பண்ணானே. அவன்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தான் சார். அவன் நீங்க காஸ்டிங் எடுக்கிறதுக்கு பேசினாரா அன்னைக்கு, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, லா ஒரு வாட்டி கூட பாஸ் பண்ணல கிளாஸ் டெஸ்ட்ல, வெயிட் பண்ணி எடுத்துக்கோடா அப்படின்னு சொன்ன உடனே சார் வெயிட் பண்ண சொல்லிட்டாருமா காஸ்டிங் எடுக்க அப்படின்னு சொன்னானா, இல்லடா பாஸ் பண்ணிடுவேன், நீ பயப்படாத, தைரியமா இரு அப்படின்னு சொன்னேன். கரெக்டா 40 உடனே அவனால நேற்று சந்தோஷத்தை அடக்கவே முடியல. அப்படியே கீழே விழுந்துட்டான். ரிசல்ட்ட பார்த்துட்டு ஒரே என்ஜாய் பண்ணாரு அவன். ஆனா மேக்ஸ்ல கம்மி ஆயிடுச்சு சார் அவன் மார்க். அக்கௌண்ட்ஸ் அவன் போற அன்னைக்கு உங்ககிட்ட விஷ்வாங்க நான் போன் போட்டு 70 எடுத்துட அக்கௌண்ட்ஸ்ல போடா அப்படின்னு சொன்னீங்க சார். அக்கௌண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா படிப்பான். இவனுக்கு அக்கௌண்ட்ஸ் நல்லா வரும், மேத்ஸ் நல்லா வரும். நீங்க ஒவ்வொரு பசங்களையும் அப்படியே கணிச்சு வச்சிருக்கீங்க சார். சி, அது இப்போ எவ்வளவோ பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, எவ்வளவோ பேர் அகாடமி பண்றாங்க எல்லாம் இருக்குல்ல. ஆனா நான் 2012ல கிளாஸ் எடுக்கும் போது நான் எப்படி இருந்தனோ நான் இன்னைக்கும் அப்படி இருக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு பையனோட மைண்டுக்குள்ளேயே போயிட்டு அவன்கிட்ட இருந்து ரீட் பண்றது, அவன் எழுதினதுக்கு அப்புறம் ரொம்ப அதிகமா மனசுல வச்சுக்காதா இதுதான் நீ அப்படின்னு சொல்றது. இது ஏன்னா அவங்களுக்கு அந்த ஓவர் கான்பிடன்ஸ் வரக்கூடாது. ஓகே, ஆனா அவனுக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கக்கூடாது. அவனுக்கு என்ன கான்பிடன்ஸ் இருக்கணுமோ அதை அவனுக்கு கொடுக்கறது. அது ஏன்னா இப்ப அவங்க மைண்ட்ல என்ன ஆயிடும்னா, இப்ப நான் வந்து நீ 70 வாங்கிடும்னு நான் சொன்னா அவன் மைண்ட்ல அவன் 17 ரெஜிஸ்டர் ஆயிடும். சோ அவனுக்கு என்னன்னா ஒரு 10 மார்க் விட்டாலும் அவன் பயப்பட மாட்டான். 70 வந்துரும் அப்படின்னு நினைச்சுப்பான். அப்போ அது மைண்ட்ல ஏத்திட்டனாலே என்ன பொறுத்த வரைக்கும் அது பாசிட்டிவ். பட் நெகட்டிவ் என்னன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லால எப்படியாவது பாஸ் ஆகிற மாதிரி பாத்துக்கடா அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எப்படி தெரியுமா இருக்கும் மைண்ட்ல, 40 வாங்கினா போதும், 40 வாங்கினா போதும், 40 வாங்கினா போதும், இதான் அவன் மைண்ட்ல இருக்கும். கரெக்டா 40 தான் வாங்குவாங்க. சோ அந்த 70ன்னு நான் தான் சொல்லியிருப்பேன், இந்த 40ன்றதையும் நான் தான் சொல்லியிருப்பேன். சோ இப்போ இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சம்டைம்ஸ் இது நெகட்டிவாவும் ஆக்ட் ஆகும். ஏன்னா
இவ்வளவுதான் வரும் நமக்கு மேக்ஸிமம் அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. ஓகே, இது நமக்கு மினிமமா வரும், இது நம்ம மினிமமா இந்த மார்க் வாங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கணும். மேக்ஸிமமா அதை எடுத்துக்க கூடாது. நான் சொல்ற அந்த விஷயத்த இப்ப நான் லால பாஸ் ஆனா போதுன்னா மினிமம் 40 எடுக்கணும், நம்ம 50 கூட எடுப்போம் அப்படின்னு நினைக்கணும். மினிமமா 70 எடுக்கணும், நம்ம 80 கூட எடுப்போம் அப்படின்னு நினைக்கணும். ஆனா நமக்கு 70 தான் வரும், நமக்கு 40 தான் வரும் அப்படின்னு நினைக்க கூடாது. அது நீ எண்ட் லிமிட் எடுக்க கூடாது, அது நீங்க ஸ்டார்டிங் லிமிட்ல எடுக்கணும். அதுதான் மைண்ட் செட். சி அது நான் உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கே ஒரு ஓகே நமக்கு இது வந்துருது இந்த மார்க், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே என்ன தெரியுமா, ஒரு கீழே ஒரு லிமிட் இருக்கும், மேல இருக்கிற லிமிட்டோட கீழே இருக்கிற லிமிட் தான். அப்படின்னா 220 பிளஸ் வந்துச்சுன்னா அதுக்கு மேல என்ன மார்க் வந்தாலும் நமக்கு சர்ப்ளஸ் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். இப்போ நமக்கு என்ன எதிர்பார்ப்போம்னா, இப்போ விஜய் என்ன நான் தான் எதிர்பார்த்தேன் 220 பிளஸ், அதான் எனக்கு அவன் போட்ட மார்க், நான் போட்ட மார்க் 229 எடுத்திருக்கானா 9 மார்க் சர்ப்ளஸ். ஓகே, அந்த 220 வரணும்னா நீ லாலா 40 45 வருது அவ்வளவுதான் எடுப்பான். அவனை என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும் 40 to 45 தான் இவ்வளவு மார்க். மிச்சதுல எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ்ல நான் அவனுக்கு இவ்வளவு மார்க் வரும்னு நினைப்பேன். ஆனா மேக்ஸ்ல அவனுக்கு இவ்வளவு கம்மியாகும் நான் நினைக்கல. மேக்ஸ்ல என்னோட கணிப்புல இருந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 7 மார்க் கம்மி. ஓகே, எக்கனாமிக்ஸ்ல ஓகே அவன் டீசென்டான மார்க் வாங்கிட்டான். அது என்ன மார்க் வாங்குவானோ அது வாங்கிட்டான். இன்ஃபேக்ட் எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்கான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ மேக்ஸ்ல விட்டு அவன் எக்கனாமிக்ஸ்ல பிடிச்சிட்டான்னு நான் சொல்லுவேன் அந்த ரேஷியோல. அதனாலதான் உங்களுக்கு இது வந்திருக்குது. சந்தோஷம், இன்டர் ஜெயிச்சிடலாம், கவலைப்பட தேவையில்ல. சார் அவன் சிஏவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சார் எடுத்தான். நான் வேணாம்னு சொன்னேன் சார். 12th முடிச்சு நீ எடு அப்படின்னு சொன்னேன் சார். 11th ரிசல்ட் வரப்போகுது நாளைக்கு. முந்தின நாள் நைட்டு ஆர்கியூ பண்ணி எனக்கு சிஏ தான் நான் முடிவு பண்ணிட்டேன் மம்மி, தயவு செஞ்சு எனக்கு ஃபீஸ் கட்டு. நாளைக்கு நைட்டு அவங்க அப்பாட்ட நான் சண்டையை போட்டேன், வேணாம் ஃபீஸ் கட்டாதீங்க, நாளைக்கு ரிசல்ட் வரும் கட்டலாம் அப்படின்னுட்டு. அவங்க அப்பா அவன் மேல கான்பிடன்ஸ் நல்லா வச்சிருக்காரு சார். அவனால முடியும், அவன் பண்றேன்னும் போது அவனை நான் சப்போர்ட் பண்றேன், அவன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சின்சியரான பையன் மேடம், நீங்க இவனை நம்பலாம். இவன் எஃபர்ட் போடாம சில பேர்லாம் இந்த பொம்மை வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருப்பாங்க. சி பிளஸ்லினும் விஜயனும் ஒரே மாதிரி தெரியுமா உங்களுக்கு? ஓகே, பிளஸ்லினும் முன்னாடியே ஜாயின் பண்ண ஞாபகம் எனக்கு. பிளஸ்லின் எப்போ ஜாயின் பண்ண? முன்னாடியே ஜாயின் பண்ணல, நீ 12th படிக்கும்போது ஜாயின் பண்ணல? 12th படிக்கும்போது ஜாயின் பண்ணேன். நீயும் விஜயனும் ஒரே மாதிரி. இப்போ சில பேர் எப்படி தெரியுமா, அடம் பிடிச்சி ஒரு பொம்மை வாங்குவாங்க, ஆனா அந்த பொம்மை யூஸே பண்ண மாட்டாங்க, சும்மா ஒரு நாள் வச்சுட்டு தூக்கி போட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் அந்த கேரக்டர் கிடையாது. இவங்க அடம் பிடிச்சி ஒரு பொம்மை வாங்கினா அந்த பொம்மையை they will cherish, people will say they will cherish the toy ன்னுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கு அந்த பொம்மையோட வேல்யூ தெரியும். ஏய் நம்ம அடம் பிடிச்சி வாங்கியிருக்கோம், இது சாதாரண விஷயம் இல்ல, நம்ம கேட்டோன்னே எல்லாம் வாங்கி தரல, இது நம்ம அடம் பிடிச்சி வாங்கியிருக்கோம், அப்போ இதுக்கான வேல்யூன்னு ஒண்ணு இருக்குது. சி இந்த பொம்மைக்குன்னு ஒரு காசு இருக்குது, ஆனா அவங்க அந்த காசை பார்க்க மாட்டாங்க. நம்ம எவ்வளவு அடம் பிடிச்சோம் இந்த விஷயத்துக்காக, அப்போ அதுக்கு நம்ம சின்சியரா இருக்கணும். அம்மா அப்பாவும் சும்மா வாங்கி தரல, அவங்களும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு நமக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. இந்த பசங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்ட பசங்க. சோ அப்ப என்ன ஆகும்னா இவங்களை நம்பி நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். இப்ப எங்க அம்மா எல்லாம் நான்லாம் பயங்கரமா அடம் பிடிப்பேன். நான் வாங்கித்தான் அடம் பிடிக்க மாட்டேன், நான் படிக்கிறதுக்கோ இல்லைன்னா நான் ஸ்டபனா சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பேன். லவ் மேரேஜ் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி எங்க வீட்டுலன்னா நான் நிறைய காமர்ஸ் குரூப் தான் எடுப்பேன். சின்ன வயசுல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டாலே திடீர்னு காமர்ஸ் குரூப் எடுத்துட்டா வீட்டுல பதறாங்க. அதான் அடம். அந்த எனக்கு என்னன்னா என் அடத்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். இப்ப அவங்க சொல்றத நான் செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மொக்கையானா கூட பழி அவங்க மேல தூக்கி போட்டுடலாம், நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதே மாதிரிதான், இப்ப அவங்க சொன்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஒழுங்கா இல்லைன்னா பழி அவங்க மேல தூக்கி போட்டுடலாம், நீ சொன்ன பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதான் அவனுக்கு வைக்கிற ஆப்னு இருக்கலாம். ஓகே, ஆனா இப்ப எல்லா டிசிஷனும் எந்து, அப்போ நான் எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஐ ஷுட் பி மோர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மை டிசிஷன். எங்க அம்மா இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, இப்போ இவன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறான், அப்ப இந்த ரிஸ்க நம்ம எடுத்தோம்னா அது இவன் ரெஸ்பான்சிபிலிட்டியா போயிடும். ஓகே, ஆனா அட் த சேம் டைம் அம்மாவா எல்லாத்தையும் ஒத்துக்க கூடாது. பசங்க கேட்டது எல்லாத்தையும் ஒத்துட்டா அப்புறம் என்ன அம்மா. சோ அப்போ முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு அதுல எவ்வளவு அடம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகே, சும்மா போற போக எல்லாத்தையும் தான் கேட்பாங்க, அதே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட முடியுமா? அதுல என்ன வேல்யூஸ் இருக்கு, அது அவனுக்கு எவ்வளவு தேவை, அதை இப்ப நம்ம வாங்கி கொடுத்தா அவன் எவ்வளவு நாள் அதை வச்சுப்பான். அப்போ நம்மளும் முடிஞ்ச வரைக்கும், எங்க அம்மாவும் முடிஞ்ச வரைக்கும் போராடுவாங்க என் கூட. அவ்வளவு ஈஸியா எல்லாம் எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க. எதுவுமே அம்மா நான் சிஏ கிளாஸ் எடுக்க போறேன், நீ எல்லாம் கிளாஸ் எடுத்தா எவனா கவனிப்பாங்க அப்படின்வாங்க. அம்மா நான் புக் எழுத போறேன், உனக்கு இங்கிலீஷே எழுத வராது, நீ புக் வேற எழுதுறியா? சோ அது டிஸ்கரேஜ் கிடையாது. she will try to like அதுல எனக்கு எவ்வளவு அடம் இருக்குன்னு அவங்க பாப்பாங்க. உனக்கு அதுல எவ்வளவு கிரிப் இருக்குது, உனக்கு எவ்வளவு டிசையர் இருக்குது அப்படின்றத அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த ஆழம் பாக்குறதுன்னு வாங்கல்ல, அதை அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வரவே மாட்டோம் அங்கிருந்து. ஏன்னா இதெல்லாம் எடுத்தவங்க கவுத்தோன்னு செய்யற விஷயம் கிடையாது. இதுல என் வாழ்க்கை மட்டும் இல்ல, இதுல என்ன சார்ந்து இருக்க எத்தனை பேரோட வாழ்க்கை இருக்குது இதுல. அப்போ நம்ம அதுல அவ்வளோ சின்சியரா இருக்கணும். எதுனாலும் சரி நம்ம சின்சியாரிட்டியில இமி அளவுக்கு கூட தப்பு பண்ணக்கூடாது. படிக்கிறதுலயும் சரி, எதுலயுமே சரி. தப்பு நடக்கலாம், நான் தெரிஞ்சு பண்ணிருக்க கூடாது. தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏதாவது சொதப்பி இருக்கலாம். ஆனா நம்ம தெரிஞ்சு ஃபால்ஸா எதுவுமே பண்ணிருக்க கூடாது. இது மட்டும் இருந்துட்டோம்னா விஜயன் வந்து போன அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகும் போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பையன் நல்லா படிக்கிற பையன், ஓகே. பட் ப்ராப்ளம் என்னன்னா, அவனுக்கு அந்த லா எழுதவே வர மாட்டேங்குது. அவன் எவ்வளவு எழுதினாலும் அவனுக்கு லா எழுத வர மாட்டேங்குது. இது மட்டும் தான் அவனுக்கு நான் ப்ராப்ளமா பார்த்தேன். பட் சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே சொல்றேன், ஆண்டவன் எப்பயுமே சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்கம் இருப்பான். இந்த அட்டெம்ப்ட்ல போயிருந்தா கூட அவன் அடுத்த அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணியிருந்திருப்பான். ஏன்னா இவன்லாம் சின்சியரான பசங்க. சின்சியரான பசங்களுக்கு ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் எல்லாம் நம்ம வந்து சீரியஸா எடுத்துக்கூடாது. சார் அவன் அடம் பிடிச்சதுக்கான அந்த ரீசன் வந்து அந்த ரிசல்ட் ஃபெயில் ஆகும்போது நான் அவங்ககிட்ட பார்த்தேன் சார். அத ரிசல்ட் வந்து அடுத்த 2 நிமிஷத்துல எக்ஸாம்க்கு பே பண்ணிட்டான் சார். அவங்க அப்பா பேசி அடுத்த எக்ஸாம் நான் எழுதுவேன் டாடி, நான் பாஸ் பண்ணுவேன் டாடி, நீங்க கட்டுங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அது மேல அவனுக்கு எவ்வளவு ஈர்ப்பு இருக்குன்றது எனக்கு புரிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அவன் நல்லா படிக்கணும். நீங்க சொல்றத 100% அப்படியே ஃபாலோ பண்ணணும்ன்றது மட்டும் தான் அவங்ககிட்ட டெய்லி சொல்லுவேன் நான். இப்போ என் மேல ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு மரியாதை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும் சிஏ முடிக்கிற வரைக்கும். அது ஃபவுண்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்ல கொஞ்சம் குறையும். இன்டர்ல முடிச்சோன்னா ஃபைனல்ல காணாம போயிடும். ஓகே, இதனாலதான் ஃபைனல் பசங்க எல்லாம் ஃபெயில் ஆகுது. என்கிட்ட ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர் முடிச்சுட்டு ஃபைனல்ல ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் எழுதி தரேன், என்கிட்ட நீ ஃபவுண்டேஷன் முடிச்சிட்ட, என்கிட்ட இன்டர் முடிச்சிட்டேன்னா நீ ஃபைனல்ல ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எதையும் தாங்கக்கூடிய சக்தி உன் உடம்புக்கு வந்திருக்கும். வேற எந்த அகாடமிலையும் அப்படி கிடையாது. இவன்லாம் வந்து வெளில போனானா பெருசா ஜெயிப்பான். ஏன்னா லைஃப்ல இவனை எவனும் அந்த அளவுக்கு திட்டிருக்க மாட்டான். ஓகே, அந்த அளவுக்கு இவன் திட்டு வாங்கி, அடி வாங்கி, மெதி வாங்கி, பல பேர்கிட்ட கடி வாங்கி தான் வந்திருக்கான். அப்போ இவங்க பயங்கரமா ரெடி ஆயிடுவாங்க. ஆனா இவன் பாஸ் ஆனா போதும், ஃபைனல்ல பாஸ் ஆயிட போதும். ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா, ஃபைனலுக்கு வரும்போதெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் ஹாய் மிஸ்டர் கிருஷ்ணன், லாஸ்டா அவங்களை பார்த்து 1 வருஷம் ஆகுது, ஒழுங்கா சாப்பிடுறீங்களா, உடம்பு பாத்துக்கிறீங்களான்ற மாதிரி இருப்பான். இவன் நம்ம கிட்ட கேட்கும் போது, ஏன்னா நான் பார்த்து வந்த பையன் ஹாய் மிஸ்டர் கிருஷ்ணன் ஒழுங்கா சாப்பிடுறீங்களான்னு கேட்கறானேன்ற மாதிரி இருக்கும். அப்படிதான் இருப்பாங்க ஃபைனலுக்கு வரும்போது. எங்க இருந்தா அந்த 2 கொம்பு வரும்னு தெரியாது. ஓகே, எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கும். என்னடா இந்த பசங்க ஃபைனல், திஸ் இஸ் த டைம் யூ ஷுட் பி. இவன் வந்து அதிகமா படிக்க ரொம்ப சின்சியரா படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்க சிஏ ஃபைனலுக்கு பாத்தீங்கன்னா 12th படிக்கிற மாதிரி படிக்கணும். நீங்க ஃபவுண்டேஷன் படிக்கும்போது 12th படிக்கிற மாதிரி படிக்கிறது விஷயமே கிடையாது. ஏன்னா நீங்க அப்பதான் 12th படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்போ நீங்க அது 12th படிக்கிற மாதிரி தான் படிப்பீங்க. ஆனா ஃபைனலுக்கு வரும்போது நீங்க 12th படிக்கிற மாதிரி படிக்கணும்னா எவனுமே படிக்க மாட்டான். அவ்வளவு சின்சியாரிட்டி எல்லாம் இருக்காது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட புக்கை கொடுத்து படிக்க சொன்னா நீங்க படிப்பீங்களான்னா உங்களுக்கு எப்படி அந்த சின்சியாரிட்டி வரும்? ஓகே, உங்களுக்கு அரசியல் நியூஸ், சமையல் குறிப்பு, இதுலலாம் சின்சியாரிட்டி இருக்குமே தவிர படிப்புல சின்சியாரிட்டி இருக்காதுல்ல. அதே மாதிரிதான் ஃபைனலுக்கு வரும்போது ஆகும். ஃபைனலுக்கு வரும்போது படிப்பு மேல சின்சியாரிட்டி போயிடும். வேற விஷயத்துல எல்லாம் வந்துடும், தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் நிறைய சின்சியாரிட்டி வந்துருமே தவிர படிப்பு விஷயத்துல போயிடும். அந்த டைம்ல தான் இந்த பசங்க எல்லாம், ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் மாறணும். இப்ப இந்த வீடியோ யூடியூப்ல இருக்கும், ஓகேங்களா? இவன் சிஏ ஃபைனலுக்கு வரும்போது இவனுக்கு இந்த கிளிப்பிங்க போட்டீங்க பாரு, உனக்கு அவர் 4 வருஷத்துக்கு முன்னாடியே உன் ஜாதகத்தை சொல்லியிருக்காரு அவரு. ஓகே, இப்படி ஆகக்கூடாது, ஒழுங்கா இந்த ஸ்டிக் டு த பேசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உன் கால் தரையில இருக்கணும், மிதக்க கூடாது. இன்டர் முடிச்சிட்டேன், ஃபைனல் வந்துட்டேன், நான்லாம் யார் தெரியுமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீ சிஏ முடிக்கிற வரைக்கும் நீ ஒரு ஸ்டூடெண்ட், நான் ஒரு டீச்சர். ஓகே சார், என்ன சார் நான் எப்ப சார் உங்களை மதிக்காம இருப்பேன்? அப்படிலாம் மதிக்காம தான் ஆயிடுறாங்க. இதே மாதிரி இன்டர்ல தலைமையை சத்திய வச்ச பையன்லாம் ஃபைனல்ல வந்து ஐ ஆம் டேக்கிங் கிளாஸஸ் ஃப்ரம் வடக்கன்ஸ், ஐ ஆம் டேக்கிங் கிளாஸஸ் ஃப்ரம் யூஎஸ். ஓகே, எவன்டா உனக்கு யூஎஸ்லாம் கிளாஸ், இப்படிதான் இருக்கான். அஸ்ஸாம்ல இருந்து கிளாஸ் எடுக்கிறான். அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்டுக்கே இந்த மாதிரி ஒரு டீச்சர் இருக்கானு தெரியாது. நம்ம பையன் போல எப்படிதான் கண்டுபிடிக்கிறான்னு தெரியாது, அஸ்ஸாம்ல போய் கிளாஸ் எடுப்பான். ஓகே, அவன் நல்லா தான் எடுப்பான். ஃபர்ஸ்ட் ஒரு 3 சாப்டர் நல்லா எடுப்பாங்க. ஓகே, எப்பயுமே இந்த டெமோ கிளாஸஸ் எல்லாம் சூப்பரா, அவங்களுக்கு எந்த சாப்டர் நல்லா தெரியுமோ அந்த டெமோ கிளாஸை போட்டுருவாங்க. நம்மளும் ஆஹா ஆஹா ஓஹோ அப்படின்றா இருக்கும். பிளஸ் இவங்க யாரும் திட்டவே மாட்டாங்க. விஜயன்னா அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு எதுவும் தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ். இப்ப விஜயன் வந்து டைட்டன் வாட்ச் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு வாட்ச் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. டைட்டனோட ஓனர் வந்து நம்மளோட வாட்ச் விஜயன் வாங்கியிருக்காரு, விஜயனுக்கு நல்லா டைம் காட்டணும் அப்படின்னு அவர் இன்னைக்கு நினைப்பாரா? அதே மாதிரிதான் இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க ப்ராடக்ட். எல்லாரும் தே ஆர் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். சிஏ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அழியறதே இந்த ப்ராடக்ட்ஸ்னாலதான். இது எஜுகேஷன், திஸ் இஸ் நாட் அ ப்ராடக்ட் செல்லிங். எஜுகேஷன் வேற, ப்ராடக்ட் செல்லிங் வேறன்றத புரிஞ்சுக்கணும். நம்ம லைஃப் லாங்
யூ ஹாவ் டு பி தட் பேசிக்ஸ். அந்த அந்த அது அந்த அந்த கால் வந்து தரையில படணும்னு சொல்லுவேன். அது இருந்தாலே இவங்க ஜெயிச்சிருவாங்க. they all should be sincere to their things. ஓகே, அடுத்தது லாஸ்டா ஒரு பொண்ணு வந்தாலே, ரீதாவா ரித்திகா ஸ்ரீ. ரீதா ஸ்ரீ, Yes, sir. கங்க்ராச்சுலேஷன்மா. Thank you, sir. ஓகே, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. நீ ரிப்பீட்டட் பேட்ச்ல ஜாயின் பண்ண பொண்ணு தானே? Yes, sir. Okay, நீ அதுக்கு முன்னாடி எவ்வளவு மார்க் எடுத்த போன அட்டெம்ப்ட்ல? 171, sir. வெரி குட்மா. ஸோ சூப்பரா யூ பவுன்ஸ் பேக். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நீ ரொம்ப நேரமா மீட்டிங் லேட்டா வந்தியா மீட்டிங்க்கு? Yes, sir. Late on time. சரி Sorry, சரி sir. சரி. ஓகே ஓகே, வெரி குட். நான் இந்த ரிப்பீட்டர்ஸ் கூட செப்பரேட்டா ஒரு மீட்டிங் வச்சுக்கலாம்னு இருந்தேன். உன் கூடயும் அந்த பொண்ணு கூடயும். Ritika Sri, sir. இன்னொருத்தவங்க. இல்ல இல்ல, இன்னொரு பொண்ணு இருக்கா உன் கூடயும். ஐயோ, சட்டுன்னு அந்த பொண்ணு பேர் ஆயில வரலையடா. ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி பொண்ணு கூடயும் Okay, மீட்டிங் sir. வச்சுக்கலாம். பிகாஸ் லைக் நோ ஹவ் யூ ஹவ் டு பவுன்ஸ் பேக் அப்படின்னு யூ ஹவ் டு டெல் யுவர் ஜூனியர்ஸ் அப்படின்றதுக்காக மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் யூமா. இந்த புருஷோத்தமன் வந்தானா வரலையாடா? ஏண்டா புருஷோத்தமா, ஏன்டா இப்படி பண்ற? ஒருவரையும் ஆள் வச்சு கூட்டினு வர வைக்கிற. பேசு. இல்ல கேக்கல. மைக் எல்லாம் போடுங்க, செக் பண்ணு, மைக்க செக் பண்ணு. இப்ப பேசு, கேக்குதா? எஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, எதிர்பார்த்த மார்க் வந்துச்சு. நீ எவ்வளவு எதிர்பார்த்த? நான் 260 எதிர்பார்த்தேன். நீ எவ்வளவு எதிர்பார்த்த? நான் மேக்ஸ்ல இன்னொரு 20யும் எக்கனாமிக்ஸ்ல இன்னொரு 10 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா தான் எதிர்பார்த்தேன் சார். 290 எதிர்பார்த்தியா ஓவராலா நீ? இல்ல சார், நான் டோட்டலா அக்ரிகேட்டுக்கு நான் அவ்வளவா இம்பார்ட்டன்ஸ் தரல சார். அக்ரிகேட் எவ்வளவு எதிர்பார்த்த அதை சொல்லு. அக்கௌண்ட்ஸ் வந்து ஒரு 60 to 70 எதிர்பார்த்தேன் சார். லா வந்து வந்த மார்க் தான் சார் எதிர்பார்த்தேன். மேக்ஸ் இன்னொரு 20 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எதிர்பார்த்தேன் சார். ஓகே, ஸோ நான் மனசுல வச்சது என்னன்னா 260. எனக்கு வந்தது ஆல்மோஸ்ட் 250. 10 மார்க் கம்மி என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, 260 யூ குட் ஹவ் காட் லைக் நோ. என்னை பொறுத்த வரைக்கும் தான் மேக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் மார்க் வாங்கிருக்கலாம். நீ எல்லாம் மேக்ஸ் பிஸ்து 60 மார்க் வாங்கியிருக்க மேக்ஸ்ல. நான்லாம் நீ இப்போ பார்த்தாலும் 80 மார்க் 85 மார்க்னு சொல்லியே பழகப்பட்டதுக்கு அப்புறம் 20 மார்க் கம்மி. எஸ், அதுதான். பட் ஓகே, குட். ரொம்ப ஹாப்பிடா, உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன் இவ்வளவு நேரம் மீட்டிங் வரல? மீட்டிங்ல தான் சார் இருந்தேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. பிச்சு விடுவேன், பிச்சு. உன ஆள் வச்சு தான் கூட்டணும் நானு. ஆமா சார். அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன், உடனே வந்துட்டேன். ஓ, வீடியோ ஆன் பண்ணாம வச்சிருந்தியா? ஆமா சார். ஏன் இப்படி பண்ற? நீ எப்பதான் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்க? என்னடா ஒரே வெக்கப்பட்டு இருக்க? இல்ல சார், என்ன சொல்றது தெரியல சார். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துல நல்லா மூஞ்சி எல்லாம் வீங்கி இருக்கு. முரட்டு தீனியோ ஏண்டா வீட்டுல எப்படி பையன் பாஸ் பண்ணிடுவான்னு நல்லா சாப்பாடு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். குட், சரி. வெரி ஹாப்பிடா. எல்லாருமே என்னோட வாக்கை காப்பாத்திருக்கீங்க, என் மானத்தை காப்பாத்திருக்கீங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. வி ஹேவ் வெரி குட் ரிசல்ட்ஸ். ஓவராலா பாத்தீங்கன்னா இஃப் யூ சி அவர் குரூப் மெம்பர்ஸ், நீ செக்னு குரூப்ல எடுத்து இப்போ கூட நீ மெம்பர்ஸ் கவுண்ட் பண்ணினா, மெம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ரிசல்ட்ஸை பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வி கிராஸ்ட் 55 to 60% நான் சொல்லுவேன். ஓப்பனா ஐ கேன் பி வெரி ப்ரௌட் ஆஃப் தட். எஸ், லெட்ஸ் சி ஆன் இன்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் இன்டர்ல பாக்குறதுக்கு. நீங்க எல்லாம் இப்ப அடுத்த ஸ்டேஜ் ஆகிட்டு இருக்கீங்க. ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இந்த கிண்டர் கார்டன்ல இருந்து இப்போ பிரைமரி வந்தாச்சு. அடுத்தது பிரைமரி முடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் செகண்டரி போயிடலாம். இதை ஹை ஸ்கூல்னு சொல்லலாம். ஓகே, பிரைமரி முடிச்சாச்சு, ஹை ஸ்கூலுக்கு வந்திருக்கோம்னு சொல்லலாம். அடுத்த ஹையர் செகண்டரி பொறுப்புகள் இன்னும் ரொம்ப அதிகம். இன்னும் ரொம்ப சின்சியரா படிக்கணும். எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, புது தொடப்பம் நல்லா பெருக்கும். அப்படின்னா இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லாம் நீங்க எல்லாம் நல்லா தான் படிப்பீங்க. மே, ஜூன், ஜூலைலயும் நல்லா படிக்கணும். ஓகே, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்லயும் நல்லா படிக்கணும். ஸோ நம்ம 3ஆ பிரிச்சிடலாம். இந்த ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி 3ஆ பிரிச்சிடலாம். ஓகே, முதல் 3 மாசம் கண்டிப்பா எல்லாருமே நல்லா தான் பார்த்துப்பாங்க. அடுத்த 3 மாசமும் நல்லா பார்த்துக்கணும். அடுத்த 3 மாசமும் நல்லா பார்த்துக்கணும். சரியா? அப்போதான் எப்படி சார் இந்த வார்த்தைகள்லாம் சரிங்கன்னா, புதுசா குழந்தை பெற்றிருக்காங்கல்ல, அப்பதான் நிறைய புது புது வார்த்தைகள்லாம் இப்ப எனக்கு தெரியும். ஸோ அப்போ லைக் இந்த தடவை எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நிறைய குழந்தை சம்மந்தப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். கடைசியா படம் பார்த்து 4-5 மாசம் ஆகுது. இப்ப எனக்கு என்ன படம் ரிலீஸ் ஆச்சுன்னு கூட தெரியல. அப்படி ஆகி போச்சு. இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல சார், ஃபவுண்டேஷன்ல நிறைய மூவிஸ்ல இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்க சார்.
இன்டர்ல எனக்கே தெரியாது என்ன மூவி ரிலீஸ் ஆயிருக்குன்ற மாதிரி. ஸோ வெரி ஹாப்பி. see you soon. bye see you bye. சார் என்னடா ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கோங்க சார். ஒன்னு சொல்லணும். ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்றேன்.